அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ். ஸோ நம்ம பிஜி டிஆர்பி பொறுத்தவரையில் நியூவாக ஆட் ஆன கண்டென்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் இந்த கிளாஸை கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால இந்த கிளாஸை உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணிட்டு இருந்தாலும் கூட லைவாக உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ டைமும் நமக்கு போயிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த நியூ கண்டென்ட்டை மட்டும் விரைவில் ஒரு இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மறுபடியும் பிஜிடிஆர்பி என்டையர் சிலபஸ்க்குமே சேர்ந்து ஒரு ரிவிஷன் ஷெடியூலையும் நம்ம ரைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணலாம் முழு மூச்சோட. ஸோ அந்த அடிப்படையில் உங்களை நேரடியாக கலந்து ஆலோசிக்க அல்லது நேரடியாக டிஸ்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் வெளியில் இருக்கேன். அதனால் இந்த கிளாஸை வந்து உங்களுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறதுனால அதை நான் இப்போ பதிவு பண்ணி உங்களுக்கு அதை லைவாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்டில் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்தவரையில் நியூவாக ஆட் ஆன கண்டென்ட் அந்த ரொம்பவே நடத்திருக்கிறோம். ஸோ அதில் நியூவாக ஆட் ஆன விஷயங்கள் ஸோ ஆல்ரெடி ரியலில் அந்த அடிஷ்னல் கண்டென்ட் கொடுத்துருக்குறோம். அதே போல் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் கொடுத்தோம்னா அடுத்த அல்ஜிப்ராவில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக புது ஷெடியூல்குள்ளே என்டர் ஆகலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கிளாசிபிகேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, ஓடிஇ பிடின்னு சொல்லி. நம்ம பிடியில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் முழுக்க பார்த்துட்டோம். இங்கே பார்க்கும்போது செகண்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதுதாங்க அதனுடைய வகை என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். கிளாசிபிகேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் ஹையர் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ மெயினாக அதுதான் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டுக்கு தான் பார்க்க போகிறோம். வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டு அவங்க ஆட் பண்ணலை. இது மெயினாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தான் நம்ம நிறைய சம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், பர்டிகுலர் இன்டெகிரல் எப்படி கண்டுபிடிக்க போகிறோங்கிறத தொடர்ந்து கீழே வச்சுருக்காங்க. அது போக இங்கே இன்னும் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு பாருங்க. இந்த 3மே ரொம்ப முக்கியம். ஒன் பை ஒன்னா பார்த்தா தெரியும். ஒன்று வந்து மெத்தட் ஆஃப் செப்பரேஷன். வேரியபிள் செப்பரபிள் பார்த்துருப்போம். அந்த மெத்தட் தான் இதுங்க. ஸோ செப்பரேஷன் ஆஃப் வேரியபிளை செப்பரேட் பண்ண போகிறோம். அதுக்கு 3 மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். ஒன்று லேப்லாஸில், இன்னொன்று ஈடி ஈக்குவேஷன், இன்னொன்று வேவ் ஈக்குவேஷன். அப் டு 2 டைமென்ஷனல் வரைக்கும் அதை பாருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நமக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகக்கூடிய கண்டென்ட். இதை பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு டைப்பை பார்க்க போகிறோம். ஹையர் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஹையர் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் 2 பகுதி பார்க்க போகிறோம். மெஜாரிட்டியாக நம்ம ஹோமோஜீனியஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்க, இதில் ஹையர் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டா இதில் 2 கேட்டகரி. ஒன்று ஹோமோஜீனியஸ், இன்னொன்று நான் ஹோமோஜீனியஸ். ஸோ இந்த 2 டைப்புக்குமே நம்ம பர்டிகுலர் இன்டெகிரலும் அதே நேரத்தில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் இங்கே எடுக்க போகிறோம். பாருங்க, அப்போ ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இந்த டைப்பை பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கலாம். எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா அதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் இருக்கும். இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி கொடுத்துருக்காங்க? A0 டோ பவர் n z டிவைடட் பை டோ எக்ஸ் பவர் n பிளஸ் A1 இன்ட்டு டோ பவர் n z பை டோ எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு டோ ஒய் பிளஸ் A2 into dou power n z upon dou x power n minus 2 y square. இது அப்படியே போயிட்டே இருக்கு. எங்க வரைக்கும் போது பாருங்க, பிளஸ் an dou power n z divided by dou y power n இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு தான் ஒரு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பேர் வச்சிருக்காங்க, f of x, y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த f of x, y ஆல்சோ அது எதுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க பாருங்க, f of x, y ஈக்குவல் டு f of டி கமா டி டேஷ் எல்லாம் ஒன்று தான். அப்போ ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்தவரை இங்கே இன்னமும் ஒரு ஈக்குவல் போட்டு எஃப் ஆஃப் டி கமா டி டேஷ்ன்னு கொடுத்துருந்தாலும் ஒன்று தான். இப்போ நம்ம அடுத்து ஒரு முக்கியமான பார்ட்டுக்கு வருவோம். இப்போ ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று நான் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹோமோஜீனியஸ்னா என்னன்னு தெரியணும், நான் ஹோமோஜீனியஸ்னா என்னன்னு தெரியணும். அப்போதான் அந்த கொஸ்டின் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி எந்த மெத்தட்ல கேட்டிருக்காங்க, எதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ ஹோமோஜீனியஸ் தான் இங்க நான் ஹெட்டிங்ல போட்டிருக்கேன். இருந்தாலும் ஹோமோ நான் ஹோமோ ரெண்டுமே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு பாக்ஸ் பண்றேன். இந்த பாக்ஸ்ல ஒரு வசனம் எழுதியிருக்கேன். இதை அப்படியே ரீட் பண்ணி பாருங்க. ஆல் த டேர்ம்ஸ் கண்டெய்ன்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர்டர் n. அப்போ ஹோமோஜீனியஸ்னா என்னன்னா, ஆல் த டேர்ம்ஸ் கண்டெயின் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர்டர் n. அப்போ ஒரு டெரிவேட்டிவோட ஆர்டர் பார்க்கணும். அந்த ஆர்டர் எல்லாமே எப்படி இருக்கணும்னா
சேம் ஆர்டரா ஆல் த டேர்ம்ஸ் கண்டெய்ன்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர்டர் என். எல்லா டேர்ம்ஸுமே வந்து சேம் ஆர்டரா இருக்கணும். ஸோ அந்த வார்த்தை கூட இன்னொன்று சேம் ஆர்டர். டெரிவேட்டிவ்ல இருக்கக்கூடிய எல்லாமே சேம். பாருங்க இதை பாருங்க, டோ பவர் என், என் டெரிவேட்டிவ், என் டைம் டெரிவேட்டிவ், என் டைம் டெரிவேட்டிவ், என் டைம் டெரிவேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதை என்ன சொல்லி நம்ம ஈஸியாக பார்க்கும்போதே எல்லாமே அந்த டிகிரிஸ் எல்லாம் காமனாக இருக்கு. அதனால இது ஹோமோஜீனியஸ். சப்போஸ் அப்படி வேரியேஷன் இருந்ததுன்னா அதை நான் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஹோமோஜீனியஸ்னா என்ன அப்படின்னா டெரிவேட்டிவ் எல்லாமே சேம் ஆர்டரா இருக்கணும். அப்படி வந்ததுன்னா அதை ஹோமோஜீனியஸ். ஷார்ட்டா ரொம்ப போய் சுற்றி வளைச்சு பேசவே தேவையில்லைங்க. அப்போ ஆர்டர் இப்போ நான் ஹோமோஜீனியஸ்னா டெரிவேட்டிவ் வந்து சேமா இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ரெண்டு அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டி ஸ்கொயர் பிளஸ் 2d d dash பிளஸ் d dash ஸ்கொயர் minus 2d minus 2d dash into z equal to 0. இது ஒன்று எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன். இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா d cube minus 3d square d dash plus 4d dash cube equal to something 0 வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே டெரிவேஷன் சம்பந்தப்பட்ட கான்செப்ட் தான். எப்பவுமே நீங்க இதுல டி அப்படின்னு சொல்லியிருந்தா அதை டோ பை டோ எக்ஸ், டி டேஷ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா டோ பை டோ ஒய். ஸோ டிங்கிறது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டி டேஷ்ங்கிறது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ரெண்டுமே டெரிவேட்டிவ் தான். இப்போ இதுல பாருங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். இங்க ஒரு டிகிரி பாருங்க, செகண்ட் ஆர் போட்டுங்க ஒரு டிகிரி 3, இங்க 2, இங்க ஒரு 1. இதை பாருங்க, இங்க டேஷ்ல 3. ஸோ ஒட்டு மொத்தமா டிகிரி வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கு. ஆனா இங்க பாருங்க, இதுல இது 2, இங்க 1, இங்க 1 கணக்கு வச்சுட்டா கூட இது 2. அப்போ இங்க 2, இங்க வந்து டிகிரி 1 இருக்கு. ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு காமனா வரல. இது எல்லாமே கியூப் கியூப் கியூப்க்கு டேலி ஆகுது. ஆனா இதை எடுக்கும்போது இது ஸ்கொயர்ல இருக்கு, இங்கேயும் அந்த டிகிரி அந்த டெரிவேட்டிவ்ல பார்க்கும்போது வேரியேஷன் இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நான் ஹோமோ, செகண்ட் ஒன் இஸ் ஹோமோஜீனியஸ் இப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கொஸ்டினை கேட்டகரைஸ் பண்றதுக்கு இந்த ஐடியா போதுமானது. அதே நேரத்தில் இந்த ஜென்ரல் சொல்யூஷன், ஜென்ரல் ஃபார்ம் எழுதணும். த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஏ நாட் டோ பவர் என் ஜெட் அப்பான் டோ எக்ஸ் பவர் என் ஆரம்பிச்சு ஏஎன் டோ பவர் என் ஜெட் பை டோ ஒய் பவர் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி கமா டி டேஷ் வரைக்கும் போகணும். இது எப்படி எழுதலாம்னு போட்டிருக்காங்க பாருங்க. திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ், மறுபடியும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டு அப்படி ஏ நாட் இந்த டோவர் தான் இங்கே நம்ம டிக்கு கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ டி பவர் என் பிளஸ் அடுத்து கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா A1. அப்போ எக்ஸ்ன்னு வர்றது எல்லாமே டின்னு யூஸ் பண்ணும், ஒய் பார்சல் டெரிவேட்டிவ் ஒய்னு வரலாம் டி டேஷ்னு யூஸ் பண்ணும். அப்போ டோ பவர் என், அப்போ டி பவர் என். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க டினாமினேட்டில் பாருங்க, n-1 டைம் வருதுங்க. அப்போ அதை வச்சு தான் அதை எழுதணும். அப்போ டி பவர் n-1 அப்புறம் டோ பை டோ ஒய். அப்போ இது உங்களுக்கு டி டேஷ்னு வந்துடும். ஸோ ரெண்டா பிரிச்சுக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இங்கே என்ன பவருக்கு நீங்கள் 1 வச்சிங்கன்னா அந்த -1 + 1 கேன்சல் ஆகிட்டு அந்த சேம் அந்த n ஆர்டருக்கு ஈக்குவல் வரும். ஆல் த டெரிவேட்டிவ் கண்டெய்ன்ஸ் சேம் ஆர்டர் அப்படிங்கிற கான்செப்ட் போயிடும். ப்ளஸ் அடுத்த டேர்ம் பாருங்க A2 டோ பவர் என் Z டோ எக்ஸ் பவர் n மைனஸ். அப்போ இது டியில் ஆரம்பிச்சுன்னா டி பவர் n-2 ஒய் ஸ்கொயர்னு இருக்கு பாருங்க. அப்போ டோ பை டோ ஒய்னா டி டேஷு, ஸ்கொயருக்குனால டி டேஷ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ப்ளஸ் எக்ஸெட்ரா இது அப்படியே போயிட்டே இருந்தால் an கடைசி டேர்ம் பாருங்க, டோ பவர் n டோ ஒய் பவர் n. அப்போ டி டேஷ் லாங்குது, எக்ஸ் இங்கே இன்வால்வ் ஆகல. தேர்ஃபோர் அதை டி டேஷ் ஹோல் பவர் n பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில z போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஆர் எஃப் ஆஃப் டி டி டேஷ்க்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது ரெண்டுமே இந்த ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஒவ்வொரு டெரிவேட்டிவ்க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட்டுங்க. அதெல்லாம் இங்க இருக்கிறது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். அது மட்டும் தான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. வேரியபிள்னா அங்கே எக்ஸ் ஒய் வரலாம், அங்கே வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் நமக்கு கொடுக்கல, கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எப்பவுமே நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல டோட்டல் டிஃபரன்சியேஷன் முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல, ஜென்ரல் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு எப்படி போட்டிருப்போம், ஜென்ரல் சொல்யூஷன் தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு பர்டிகுலர் இன்டகரல் பிளஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனல், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் இன்டகரலும் ரெண்டும் ஆட் பண்ணாவே கிடைச்சிரும். இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம தனியாக ரூல்ஸே வச்சிருப்போம், பர்டிகுலர் இன்டகரலுக்கு தனியாக ரூல்ஸ் வச்சிருந்தோம். இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னா ரெண்டு ரூட் எடுக்க செகண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரூட்டும் சேமாக இருந்தால்
என்ன பண்ணோம், ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருந்தா ஏ இ பவர் m1x பிளஸ் பி இ பவர் m2x சொன்னோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் படி தான் இங்கேயும் பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு உண்டான என்டையர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்க, த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போ ஜென்ரலாக அந்த கன்வெர்ட் பண்ண ஈக்குவேஷன் போட்டோம். இதோடைய காம்ப்ளிமெண்டரி சொல்யூஷன் வேணும். எப்பவுமே காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஆக்சிலரி ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணும். அதான ப்ரொசீஜர். அதே சேம் ஐடியா. பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இது கொஸ்டின் இன்டு ஜெட்டுங்கிறது. அப்போ இதுதான் எஃப் ஆஃப் டி கமா டி டேஷ் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு மாறுது. அப்போ என்ன அர்த்தம், எங்கெல்லாம் டின்னு இருக்கோ அந்த ஈக்குவேஷன்ல அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எம்ன்னு போடணும். எங்கெல்லாம் டி டேஷ் இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சொல்யூஷன், அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் கிடைச்சிடும். therefore the auxiliary equation எதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்ஷியல் ஈக்குவேஷன் கூட ஆக்சிலரி கண்டுபிடிக்க போறோம். அப்படியே அதில் போட்டு பாருங்க, எஃப் ஆஃப் டி பதிலாக தான் எம் போட சொல்லியிருக்காங்க, டி டேஷ் பதிலாக 1 போட சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அதுதானே, அது லெஃப்ட்டுக்கு மாத்திக்கிட்டேன். அப்படியே பாருங்க, ஏ நாட் எம் பவர் என் பிளஸ் ஏ ஒன் டி பவர் என் மைனஸ் டி வரத்துல எம் வரணும், எம் என் மைனஸ் ஒன் எல்லாமே ஒன்று தான். அப்போ டி டேஷ் கம்ப்ளீட்டா ஒன்றுங்கிறதால அதை நமக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. பிளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்குங்க. பிளஸ் ஏஎன் டி டேஷ் தான் இருக்கு லாஸ்டா, டி டேஷ் பவர்ல என் இருக்கு. ஸோ அதை ஆட்டோமேட்டிக்கா அப்படியே விட்டுறலாம். ஸோ இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை பிகம் 0ன்னு எடுத்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரூட்ஸ் எல்லாமே வழக்கமான ப்ரொசீஜர்ல சால்வ் பண்றா. ரூட்ஸுக்கு பேரு m1 m2 m3 எக்ஸட்ரா mn அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் அந்த ரூட்ஸ். இப்போ இந்த ரூட்டை பொறுத்து தான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இருக்கு, காம்ப்ளிமெண்டரி சொல்யூஷனை எழுத போறோம். அப்போ காம்ப்ளிமெண்டரி சொல்யூஷன், இந்த ரூட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்ணணும், ரூட்ஸ் எல்லாம் சேமா இருந்தா என்ன பண்ணணும், 2 ரூட்டு சேமா இருந்தா என்ன பண்ணணும், 3 ரூட்டு சேமா இருந்தா என்ன பண்ணணும், அந்த மாதிரியான சில கேசஸ் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம படிக்கணும். ஸோ இது மேம்போக்கா ஒரு எலிமெண்டரி லெவல்லே கொஸ்டின் கேட்கலாங்க. ஏன்னா எல்லாமே உள்ள போயிட்டு ஜென்ரல் சொல்யூஷன் வரும்போது ப்ராசஸ் அதிகமா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் அந்த ரேஞ்சுக்கு கொஸ்டின் வராதுன்னு நினைக்கிறேன். நல்லா காம்ப்ளிமெண்டரி வரையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்காங்க, ஃபார்முலா கூட படிச்சு வச்சுக்காங்க. இப்போ நம்ம பாருங்க, கேஸ் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கேஸ் 1ல த ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், எல்லா ரூட்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ கேஸ் 1 இங்க தான் படிக்க போறோம். அப்போ கேஸ் 1 ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் m1 ஒரு ரூட்டு, m2 இன்னொரு ரூட்டு, m3 இன்னொரு ரூட்டு, இப்படி எல்லா ரூட்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் சரிங்க, 3 இருந்தாலும் சரி, 4 ரூட் இருந்தாலும் சரி. அப்படி இருந்தா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா z இஸ் ஈக்குவல் டு, காம்ப்ளிமெண்டரி z இஸ் ஈக்குவல் டு π1 ஆஃப் y பிளஸ் m1x. இந்த ஃபார்மேட், இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டை பிடிச்சிக்கிட்டா போதும். பிளஸ் π2 ஆஃப் y ஃபிக்ஸ்டு m2 ஆஃப் x பிளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். பாருங்க, 3 வந்துச்சுன்னா இங்க m3 ஆஃப் எக்ஸ்ன்னு வருது, 2க்கு இப்படி வருது, 1 இருந்தா இப்படி. ஸோ அதில் எவ்வளோ வந்தாலும் இதை போட்டுடலாம். அப்போ ஃபார்முலா நம்பர் 1 அப்படிங்கிறது ஆல் த ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2,3,4 அப்படின்னு எடுத்துக்கலாம். m1 இது m2 இது m3. அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் z வேணும் அப்படின்னா, ஏதோ நம்ம ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது 2, 3, 4 ஆன்சர். அப்போ π1 இன்டூ ஒய் பிளஸ் எம்முக்கு தான், m1க்கு 2ன்னு வச்சுக்கலாம், 2xன்னு வந்துடும். பிளஸ் π2 இன்டூ ஒய் பிளஸ் 3x பிளஸ் π3 இன்டூ ஒய் பிளஸ் 4x இப்படி வந்துருங்க. இவ்வளோ தான், முடிஞ்சே போச்சு. இதான் அந்த கேஸ் 1ங்கிறது. அடுத்து கேஸ் 2 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. the roots are equal, 2 roots are equal, 2 மட்டும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. நேம்லி m1ம் m2ம் ஈக்குவல் அண்ட் ரிமைனிங் ஆர் டிஃப்ரெண்ட். அதுக்கு மேல எது வந்தாலும் சரிங்க, m3 வந்தாலும் சரி, m4 வந்தாலும் சரி, எக்ஸெட்ரா, இதெல்லாம் நாட் ஈக்குவல் டு. அப்போ 2 ரூட் மட்டும் தான் சேமு, மீதி எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ அதுக்கான ஆன்சர் பாருங்க, ஜெட்டுங்கிறது தான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் z இஸ் ஈக்குவல் டு, இந்த 2 சேமா இருக்கு பாருங்க, அதை முதல்ல முடிச்சிருங்க. நம்ம அங்கேயும் பார்த்தோம், சேமா இருந்துச்சுன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல செகண்ட் ஆர்டர்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா a பிளஸ் bx இன்டூ இ பவர் mx அப்படின்னு போட்டிருந்தோம் சேமா இருக்கிற போது. ஸோ இது a, இதுக்கு b கூட ஒரு x வரும். இங்கே அதே கான்செப்ட் பாருங்க, z இஸ் ஈக்குவல் டு π1 ஆஃப் y பிளஸ்
m1x. ரெண்டு ரூட் சேம், m1 m2. அடுத்து பாருங்க பிளஸ் ரெண்டு ரூட்டுக்குனால முதல் ரூட் பக்கத்துல ஒரு எக்ஸ் போட்டுருணும். பாருங்க எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் π2 ஆஃப் y பிளஸ் அதே m1 ஆஃப் எக்ஸ். m1 m2 ரெண்டு ஈக்குவல் தானே. இன்னொரு ரூட் டிஃப்ரெண்டா இருக்கு, அது வழக்கம் போல ப்ரொசீஜர்ல எழுதிருங்க. π3 ஆஃப் y பிளஸ் m3 பிளஸ் எக்ஸெட்ரா. அடுத்து என்ன வரும்? π4 ஆஃப் y பிளஸ் m4ன்னு வரும். இதுலயே மூணு ரூட்டு சேமா வந்தா என்ன பண்ணணும் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல அப்படியே வந்துடும். முதல் ரெண்டு ரூட்டுக்கு சேம் வரனால எக்ஸ் வரும். மூணாவது ரூட் சேம் வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். நாலு ரூட் சேம் வந்தா எக்ஸ் பவர் 4ன்னு வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இது கேஸ் 2ங்க. கேஸ் 3 பாருங்க. If the three roots are equal, remaining are different. இப்போ மூணு ரூட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. நேம்லி m1 equal to m2 equal to m3, இது மூணு ஈக்குவலுங்க. மற்றது எல்லாமே டிஃப்ரெண்ட். m4 நாட் ஈக்குவல் டு m5 நாட் ஈக்குவல் டு இந்த மாதிரி போகுது. அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் z இஸ் ஈக்குவல் டு அப்படியே பாருங்க π1 ஆஃப் y பிளஸ் m1x. மூணு ரூட் சேம் தானே, அப்போ ரெண்டாவது ரூட் கூட எக்ஸ் வந்துடணும். எக்ஸ் இன்டூ π2 ஆஃப் y பிளஸ் m1 ஆஃப் எக்ஸ். மூணாவது ரூட் சேம் தானே, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் வரணும். π3 ஆஃப் y பிளஸ் m1 ஆஃப் எக்ஸ். மூணு சேம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே டிஃப்ரெண்ட் வருது. அப்போ π4 ஆஃப் y பிளஸ் m4 ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். பாருங்க இந்த முதல் மூணும் ஒரே m தான் போட்டிருக்கும். m1 m1 m1. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டா வரதை மட்டும் மாத்திருக்கோம். ஸோ இது போல அவங்க எத்தனை கேசஸ் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாலும் போயிட்டே இருக்கலாம். இதை பார்த்து வச்சுக்காங்க. ஸோ தொடர்ந்துங்க, ஒரு தியரம் இருக்கு, அந்த தியரத்தையும் அப்படி படிச்சு பாருங்க. இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல்ல கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு சேர்த்து வச்சு ஜெனரல் சொல்யூஷன் போட்டோம்னா ஹையர் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, இஃப் u இஸ் த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இப்போ நான் u அப்படிங்கிறதுக்கு இங்க zங்கிறது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் சொல்லிடுறேன் இவ்வளவு நேரம். பட் இந்த தியரத்துல இங்க z கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. zன்னு போட்டாலும் சரி, u போட்டாலும் சரி, நோட்டேஷன் தான் அது. u இஸ் த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், z dash இஸ் எ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ இது ரெண்டும் இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா u பிளஸ் z dash ரெண்டும் சேர்த்தா ஜெனரல் சொல்யூஷன். அது ஈஸி தானே. ஜெனரல் சொல்யூஷன் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டும் சேர்த்துறதுன்னு நமக்கு தெரியும். ஆயினும் கூட இங்க அந்த நோட்டேஷன் படி அந்த தேர்த்தை எழுதியிருக்காங்க. வழக்கமான ப்ரொசீஜர் தான் அது. இவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கு. தொடர்ந்து அந்த ப்ராப்ளங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1, சால்வ் dou square z by dou x square plus 2 times of dou square z by dou x dou y plus dou square z by dou y square is equal to 0. இதை கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் நம்பர் 1ல. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 பொறுத்து நான் முன்னாடியே சொல்லிட்டோம், d அப்படிங்கிறது dou by dou x இருக்கணும், d dash அப்படிங்கிறது dou by dou y இருக்கணும். அப்படியே மாத்துங்க, இது ரெண்டுமே x ஸ்கொயர் தான் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, 2 2 2 தான் டெரிவேட்டிவ் எல்லாமே உங்களுக்கு டிகிரி சேமா இருக்கு, ஹோமோஜீனியஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணோம்னா டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ரீரைட் பண்ணும்போது டி ஸ்கொயர்னு வருதுங்க. பிளஸ் 2 இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒரு டைம் எக்ஸ் இருக்கு, ஒரு டைம் எக்ஸ் போட்டா டி, டோ ஒய் போட்டா டி டேஷ். அப்போ இங்க ரெண்டுமே சேர்ந்து வந்துடும், டி டி டேஷ். பிளஸ் இங்க பாருங்க ஒயில் தான் இருக்குது, டேஷ் வரும். அப்ப டி டேஷ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது அவன் கொடுத்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் போனோம். ஒரு சம் நல்லா கவனிச்சுட்டாங்க. இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா எங்கெல்லாம் டி இருக்கோ அங்க எம்னும், எங்கெல்லாம் டி டேஷ் இருக்கோ அங்க 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும். இது நம்ம பழக்கும் போது தாங்க இவ்வளவு ஸ்டெப்ஸ். புரிஞ்சுச்சேன்னா நீங்க வேகமா போட்டுடலாம், டைரக்டாவே அங்கிருந்தே மாற்ற முடியும். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க, இது m ஸ்கொயர் பிளஸ் 2m into 1 plus 1 square is equal to 0 is nothing but m square plus 2m plus 1 is equal to 0. இது ஆக்சிலரி ஈக்குவேஷன். இதுக்கு மேல இங்க ஆக்சிலரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ற ப்ரொசீஜர் தான் இது. a square plus 2ab plus b square is nothing but m plus 1 the whole square equal to 0. அப்ப m க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 ரைட்டுங்களா. சாரி, m plus 1 ரெண்டு முறை வரும், பிளஸ் ஆர் மைனஸ் 1 வராது. இங்க போட்டிருக்கும் பாருங்க, m plus 1 the whole square. ஒரு முறை m plus 1, இன்னொரு முறை m plus 1. So m is called -1 and -1. Roots are equal. Roots are equal.
அப்போ ஈக்குவலா இருந்ததுன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் z ஈக்குவல் டு π1 ஆஃப் ஒய் பிளஸ் m1x. ரெண்டு ரூட் ஈக்குவல்னா ஒரு எக்ஸ் சேரணும். அப்போ எக்ஸ் இன்டூ π2 ஆஃப் ஒய் பிளஸ் m1 ஆஃப் எக்ஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. π1 ஆஃப் ஒய் m1க்கு மைனஸ் 1 அப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்டூ π2 ஆஃப் மறுபடியும் அதே தான் y minus x. This is called the complementary function of the above partial differential equation with the constant coefficient and higher order homogeneousல இது கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி தான் இவ்வளோ எளிமையா இதுதான் டைமுக்குள்ள நம்மளால அதை கரெக்ட் பண்ணி போட முடியுங்க. ஸோ இதுக்கு மேலே அதில் ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதோ அந்த மாதிரி கேள்விலாம் வரும்போது ஜென்ரல் மட்டும் கேட்க சான்ஸ் இருக்கும், காம்ப்ளிமெண்டரி மிஸ் ஆகலாம். ஷார்ட்கட் இருக்குங்க, அப்படியே கேட்டாலும் என்ன ரிவர்ஸ் ஆன்சர்ல இருந்து போகலாம், அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இதுக்கு மேல ஒன்றும் பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெரைட்டி மட்டும் அப்படியே பார்த்துட்டு வந்தா போதும், என்னென்ன கலெக்ஷன்ல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அப்போ இதை கியூப் இருக்கு, இங்கேயும் கியூபு, இங்கேயும் கியூபு, இங்கேயும் கியூபு, இங்கேயும் கியூப், எல்லாமே கியூப் 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 கியூப்னு போட்டிருக்காங்க. கன்ஃபார்ம்டு ஹோமோஜீனியஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ டோ பை டோ எக்ஸ்னா டி கொடுக்கணும், டோ பை டோ ஒய்னா டி டேஷ் கொடுக்கணும். அங்கெல்லாம் யூன்னு கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. போட்டுடலாம். இப்போ இதை ரீரைட் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. முதல்ல எக்ஸில் தான் இருக்குது, அப்போ டி கியூ பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, டி ஸ்கொயர் வந்துட்டு ஒரு டி டேஷ் பக்கம் சேரும், மைனஸ் டோ கியூப் ஒய், இங்க எக்ஸ் இங்க ஒய் ஸ்கொயர்ல இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன வரும் பாருங்க, டி டி டேஷ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போ இங்க ஒய்ல இருக்கு டி டேஷ் ஹோல் கியூப் ஈக்குவல் டு 0. சரி போச்சு, ஈஸியா பொறுமையா ஹேண்டில் பண்ணா மாட்டிக்கும். இப்போ நம்ம எங்கெல்லாம் டி இருக்கோ அதுக்கு எம்னும் டி டேஷ்ங்கிற இடத்துல 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் ரெடி. அப்போ பாருங்க எம் கியூப் பிளஸ் 2m ஸ்கொயர், டி டேஷ் தான் 1, அப்படியே போட்டே போகலாம், மைனஸ் எம் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இது ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்களன்னா ஆன்சர் கிடைச்சிரும். இது எப்படி பண்ணோம், நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல பண்ணோம்ல, 1 2 மைனஸ் 1 மைனஸ் 2. ஸோ இந்த ப்ராசஸ் தெரியும் எல்லாருக்குமே, ஃபேக்டரைஸ் பண்ற மெத்தட். ஃபைனலாக பிளஸ் 2 போட்டு இங்கே 0ன்னு கொடுத்தலாம், இங்கே 1 ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தான். சப்போஸ் மைனஸ் 1ன்னு கொடுத்தீங்கன்னா மைனஸ் 1 இன்ட்டு 1 வில் கெட் மைனஸ் 1 அகைன் 1. ஸோ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 1 வி கெட் மைனஸ் 2, மைனஸ் 1 மைனஸ் 2 பிளஸ் 2. ஸோ இது மாதிரி அப்படியே இதை சால்வ் பண்ணுற ப்ரொசீஜர் தான். அப்படி சால்வ் பண்ணும்போது அப்போ எம்முக்கு கிடைச்ச ஆன்சர் மைனஸ் 1. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இஸ் ஏ ரூட். ஒன்ஸ் மோர் இதை எடுத்து வச்சுக்கிட்டு இது எம் ஸ்கொயர் பிளஸ் எம் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணீங்கன்னா 1ம் மைனஸ் 2ம் ஆன்சராக கிடைக்கும். தேர்ஃபோர் எம் கிடைச்ச ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1, இன்னொன்று பிளஸ் 1, இன்னொன்று மைனஸ் 2. ஆல் ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட் ரூட் இங்க போட்டிருக்கும் பாருங்க, எல்லா ரூட்டுமே டிஃப்ரெண்ட். அப்போ அதுக்கு உண்டான ஃபார்முலா π1 π2 π3, ஒய் பிளஸ் m1 ஒய் பிளஸ் m2 ஒய் பிளஸ் m3. அப்போ எம்முக்கு வேல்யூ மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 2ன்னு கொடுத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சிம்பிள். இந்த மாதிரி தான் கேள்விகள் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். தொடர்ந்து இதே ஃபார்மேட் கேட்காம வேற என்ன மாதிரி சார் கேட்கலாம் அப்படின்னா, இந்த 3வது கேள்வி பாருங்க, அது கொஞ்சம் வித்தியாசமா படுதுங்க. ஸோ இது டிஆர்பில கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்படி கொடுத்துருந்தா எப்படி அந்த கொஸ்டின்ஸை நம்ம அணுகணும் அப்படின்னு பாருங்க. இதுல இந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். இங்க ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருங்க பாருங்க, இதுல இது கிளியரா தெரியணும். வாட் இஸ் பி பாருங்க, பி அப்படிங்கிறது பி ஸ்மால் பி அப்படிங்கிறது டோ ஜட் பை டோ எக்ஸ், கியூ அப்படிங்கிறது ஒய்யை பொறுத்து டோ ஜட் பை டோ ஒய், பி கியூ ஆர்எஸ்டி. ஆறுங்கிறது டோ ஸ்கொயர் ஜட் பை எக்ஸ் இன்னொரு முறை, அப்போ டோ எக்ஸ் ஸ்கொயர். எஸ்ங்கிறது பாருங்க அதே இப்போ லைக் தட், எஸ்ங்கிறது டோ ஸ்கொயர் ஜட் பை டோ எக்ஸ் டோ ஒய், டிங்கிறது டோ ஸ்கொயர் ஜட் பை டோ ஒய் ஸ்கொயர். இதுதான் இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொடுத்துட்டாங்க இந்த கேள்வியை. 3வது கேள்வி எப்படி இருக்கு பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3, ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 0. சும்மா மாடலுக்கு ஒன்று பார்த்துருங்க. இப்போ ஆறுங்கிறது எங்க இருக்கு, பிடிங்க, டோ ஸ்கொயர் ஜட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது டோ ஸ்கொயர் ஜட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ டிங்கிறது எங்க இருக்கு, பிடிங்க, கடைசியா இருக்கு பாருங்க,
டோ ஸ்கொயர் z பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ டிகிரி செக் பண்ணுங்க, மேலே 2 இங்கின் 2 ஹோமோஜீனியஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஹோமோஜீனியஸ். அப்போ ஹோமோஜீனியஸ் வரும்போது எக்ஸில் வந்துச்சுன்னா டி ஸ்கொயர்ல வரும், மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒயில் வந்துச்சுன்னா டி டேஷ் ஸ்கொயர்ல வரும். ரீரைட் பண்ணிட்டு ஈக்குவேஷனை பாருங்க, இங்க ரீரைட் பண்ணி எழுதிக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஆக்சிலரி வேணும் அப்படின்னா இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன், ஆக்சிலரி வேணும்னா எங்கெல்லாம் டி இருக்கோ அங்க எம்னும் டி டேஷ் பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. எம் கால்குலேட் பண்ணா ஏ ஸ்கொயர் அந்த சைடு போகும், பிளஸ் ஆர் மைனஸ் ஏ டிஃப்ரெண்ட் ரூட்டு. அப்போ டிஃப்ரெண்ட் ரூட் கிடைச்சதுன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும். z இஸ் ஈக்குவல் டு பை 1 ஆஃப் ஒய் பிளஸ் ஏஎக்ஸ். இன்னொரு ரூட்டு பை 2 ஆஃப் ஒய் மைனஸ் ஏஎக்ஸ். முடிஞ்சு போச்சு. ஒரு எம் பிளஸ் ஒரு எம் மைனஸ். அதனால ஒரு பார்ட்ல பிளஸ் வரும், இன்னொரு பார்ட்ல மைனஸ் வரும். இவ்வளவுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் உள்ள சில அடிப்படையான தகவல்கள். சார் ஒருவேளை ரூட் இமேஜினரியா கிடைச்சா என்ன செய்யணும், அப்படியே தூக்கி போடுங்க. உங்களுக்கு 4-5 ஹோம்ஒர்க் கொஸ்டின் இடத்துல 7 ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்க 7 கொஸ்டின் இருக்கு. முதல் கொஸ்டினுக்கு இங்க பாருங்க, இங்க பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரூட் வந்து டிஃபரெண்ட் கிடைச்சிருக்கு. அப்ப இதை நீங்க என்ன செய்யணும்னா கொஸ்டின் நம்பர் 1 ஆக்சிலரி ரீரைட் பண்ணி ஆக்சிலரி ஈக்குவேஷன் மாற்றி அதுக்கப்புறம் வாங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, எம்முக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் 1, எம்முக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் 1 கிடைச்சிருக்கு, மைனஸ் 1 கிடைச்சிருக்கு, ஐ கிடைச்சிருக்கு, மைனஸ் ஐ கிடைச்சிருக்கு. 4 ரூட், 2 ரியல் இருக்கு, 2 இமேஜினரி இருக்கு. அப்படியே தூக்கி எழுதிடணும். அங்க காசு சைன்லாம் வராது இல்லை பாருங்க. இது 2 ரியல் ரூட்டுக்கு, ஐஎக்ஸ் மைனஸ் ஐஎக்ஸ்க்கு. ஸோ இது ரெண்டும் இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டுடலாம். மற்றபடி இங்க இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே ரீரைட் பண்ணி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்கேன், அது வருதாங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. 5, 6, 7 இந்த 3 கொஸ்டினுக்குமே மேல இருக்கிற கான்செப்டை பயன்படுத்திக்கணும். எங்க பி இருக்கோ அந்த இடத்துல டோ z பை டோ எக்ஸ் போடணும். எங்க கியூ இருக்கோ அங்க டோ z பை டோ ஒய் போடணும். இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வருதுங்க. ஆர் வரிடும் போது மட்டும் செகண்ட் ஆர்டர் டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வரணும். அதே மாதிரி டி வரும்போதும் டோ ஸ்கொயர் z பை டோ ஒய் ஸ்கொயர். பி கியூ ஆர் நடுவில் எஸ் மிஸ்ஸிங், எஸ் அதுக்கு எக்ஸப்ட் பண்ணது ஒய்யை பொறுத்து பண்ணணும். டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் டோ ஒய். சில பிக்யூஆர்எஸ்டின்னு காமனாக போட்டு லைனாக அடிப்பாங்க, அது தப்பாயிடும். அதுக்காக தான் அதை கட் பண்ணி அந்த ஸ்ட்ரோக்கையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் செகண்ட் ஆர்டரில் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியாஸ். தொடர்ந்து இப்போ நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரலும் எப்படி பார்க்கறதுன்னு கண்டுபிடிச்சிட்டுமே ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரல் சொல்யூஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ அடுத்தது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹையர் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸில் தான் பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்க போறோம். பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கான ஃபார்முலா இதில் டைப் 1, கேஸ் 1, கேஸ் 2 இதுலேயும் நிறைய கொடுத்துருக்காங்க. கேஸ் 1 அப்படிங்கிறது என்னன்னு சொல்றேன் பாருங்க. கேஸ் 1 அப்படிங்கிறது பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை பொறுத்தவரையில் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அதோட ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல இருந்ததுனால் இதுதான் கேஸ் 1ங்க. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கால்குலேட் பண்ணுறதுக்கு 1 டிவைடட் பை என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாங்களோ அதை அப்படியே ரீரைட் பண்ணி கீழே கொண்டு வந்து போட்டுரும் டினாமினேட்டர்ல. ஏற்கனவே செகண்ட் ஆர்டர்ல பண்ணியிருப்போம்ல அதே ஐடியா தான். இன்டூ அவங்க கொடுத்த இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்யை போட்டுருணும். ரைட்டுங்களா. அடுத்தது என்ன சார் செய்யணும் அப்படின்னா இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது ரூல் என்ன சொல்றாங்க பாருங்க. எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் ஏ, எங்கெல்லாம் டி டேஷ் இருக்கோ அங்கெல்லாம் பி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு, நமக்கு தேவையானது கிடைச்சிடும். பாருங்க இ பவர்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ ரெண்டையும் எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்களன்னா சுட சுட எது ரெடினா பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெடி. அதுதான் இங்க போட்டாச்சுங்க. ரைட்டுங்களா. அப்ப நம்ம ஈஸியா அந்த வேலையை முடிச்சிடலாம். பொதுவாகவே உங்களுக்கு இதுல என்னென்ன டைப்லாம் வருங்கிறத இந்த பாக்ஸ்ல காட்டியிருக்கிறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யை பொறுத்தவரை என்னென்ன காம்பினேஷன்ல வரும் அப்படின்னா 1 இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் காம்பினேஷன் வரலாம், அதான் கேஸ் 1ல பார்த்துட்டோம். ரெண்டாவது என்ன வரும்னா சைன் ஏஎக்ஸ்
பிளஸ் பிஒய் வரலாம், ஆர் காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் வரலாம். இது ஒரு காம்பினேஷன். அடுத்தது என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என், இந்த காம்பினேஷன் வரலாம். அடுத்து என்ன வரும் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் த above ஃபங்க்ஷன், காம்பினேஷன் ஆஃப் above அப்படின்னு போட்டுடலாம். அப்போ இ பவர் எக்ஸும் சைனும் மிங்கிள் ஆகிறது, இ பவர் எக்ஸ் கூட எக்ஸ் பவர் எம் மிங்கிள் ஆகிறது, இந்த மாதிரி வரலாம். ஸோ இதில் ஒரு கேட்டகரியாக பார்க்குறோம். பொதுவாகவே இந்த கடைசியாக கொடுத்து காம்பினேஷன் ஆஃப் திஸ், இது எல்லாமே ப்ராசஸ் ஏவி. அதனால் முதல் 3 மட்டுமாவது குறைஞ்சபட்சம் ஃபர்ஸ்ட் டிஆர்பி அப்படிங்கிறதுனால இதை நல்ல தெளிவாக பார்த்து போகலாம். ரைட், இப்போ இந்த மாடல் 1க்கு ப்ராப்ளம் பார்த்துருவோம். இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம் மட்டும் பார்த்துருவோம். அடுத்த ஒன்றுன்னா பார்க்கலாம். சால்வ் கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. டோ கியூப் z பை டோ எக்ஸ் கியூப். முதல் கொஸ்டின், டோ கியூப் z டிவைடட் பை டோ எக்ஸ் கியூப் மைனஸ் 3 டைம் ஆஃப் டோ கியூப் z பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ ஒய் பிளஸ் 4 டைம் ஆஃப் டோ கியூப் z பை டோ ஒய் கியூப் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க இ பவர் எக்ஸ் பிளஸ் 2y. நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அது போட்டுருவீங்க. நிறைய சம்பள பார்த்துட்டோம். நான் நேரடியாக காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை இங்கே நான் தொடர்றதே கிடையாதுங்க. அங்கே முன்னாடி பார்த்தனால அது விட்டுறோம். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்துடுறீங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டோம். பார்த்தாலே தெரிப்பாரு 3 ரூட்டுமே டிஃப்ரெண்ட்டாக சேமானு. ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது ரெண்டும் சேமாக இருக்குது. கூட ஒரு எக்ஸ் சேர்ந்துட்டு அதை சால்வ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் வேணும்னா இந்த மெத்தடில் 1/, அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படியே எழுதணும். டி கியூப் மைனஸ் 3d ஸ்கொயர் d டேஷ் பிளஸ் 4d டேஷ் கியூப், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிட்டு இன்டு இ பவர் எக்ஸ் பிளஸ் 2y. இந்த மெத்தடுக்கே சொல்லிட்டோம்ல, டிக்கு பதிலாக ஏ போடுங்க, டி டேஷுக்கு பதிலாக பி போடுங்க. அப்போ ஏங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஏவுக்கு 1 பிக்கு 2 கொடுத்து பார்க்கலாமா? அப்போ இ 1/, டி கியூப், டிங்கிறது தான் 1, ஏங்கிற எடுத்துக்கலாம். அப்போ 1 கியூப் மைனஸ் 3, டி வந்தா 1 இன்டூ 1 ஸ்கொயர், டி டேஷ் வந்துச்சுன்னா 2 போட்டுக்கிறோம், பிளஸ் 4 இன்டூ டி டேஷ் 2 ஹோல் கியூப் இன்ட்டு என்ன வந்துடும் இ பவர் எக்ஸ் பிளஸ் 2y அது வந்துடும். அப்போ நியூமரேட்டரில் இ பவர் எக்ஸ் பிளஸ் 2y, டினாமினேட்டர் அப்படியே பார்ப்போம். 1 இது 2 இது 3, 3 2 6, 2 3 முறை 8, இங்கே ஒரு 4, 8 4 32 ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் 2y டிவைட் பை 32 1 33ங்க, 33ல் 6 தூக்கிடுங்க ஆன்சர். ஸோ எக்ஸ் பிளஸ் 2y டிவைட் பை 27 27. ஸோ இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்காங்க, பர்டிகுலர் இன்டெக்ரலை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்காங்க. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆர் ஜென்ரல் சொல்யூஷன், கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆர் ஜெனரல் சொல்யூஷன், கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆர் ஜெனரல் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் ஆட் பண்ணி எழுதிக்கிட்டா ஆன்சர் கிடைச்சிடும். இவ்வளவுதாங்க அதுல இருக்கிறது. நம்ம ரிவர்ஸ் பார்ட்ல கூட கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். அந்த ப்ராசஸ் நம்ம அங்கேயே சொல்லியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல டி கியூப் மைனஸ் 3d ஸ்கொயர் d டேஷ் பிளஸ் 4d டேஷ் ஹோல் கியூப் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் 2y டிவைடட் பை 27 வந்திருக்கு. ரைட்டுங்களா? இதை வச்சு கூட இதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடைச்சக்கூடிய ஆன்சர். நீங்க எந்த ஆன்சர் மேல டவுட் பண்றீங்களோ இந்த கேள்வியை கொடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷனுங்க. இது வந்து ஏ ஆப்ஷன் வச்சுக்கலாம், பி ஆப்ஷன் கொடுப்பாங்க, சி கொடுப்பாங்க, டி கொடுப்பாங்க. இங்க நான் எடுத்து வச்சிருக்கிறது ஆப்ஷன் ஏவை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இதை எடுத்துன்னு போய் டி கியூப் பண்ணணும். அப்ப இதை 3 முறை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டெப்பை ஆப்ரேட் பண்ணணும். மைனஸ் போட்டு 3 முறை என்ன செய்யணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி எக்ஸை பொறுத்து, டினா இதுல பாருங்க எக்ஸை பொறுத்து மட்டும் தான் 3 முறை பண்ணணும். என்ன வரும்னு பாருங்க. இப்போ டி கியூப் ஆப்ரேட் பண்றீங்க அப்படின்னா எக்ஸை பொறுத்து, டி இஸ் நத்திங் பட் டோ பை டோ எக்ஸ். அப்போ ஆப்ரேட் பண்ணல என்ன வரும்னா இ பவர் எக்ஸ் 27 டினாமினேட்ல அப்படியே வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் இ பவர் எக்ஸ் தான், செகண்ட் டைம் பண்ணாலும் இ பவர் எக்ஸ் தான், தேர்ட் டைம் பண்ணாலும் இ பவர் எக்ஸ் தான். அந்த கான்செப்ட் முடிச்சிட்டோம்.
அதுக்கு அடுத்து என்ன சரி செய்யணும்னா -3 டி ஸ்கொயர் டி டேஸ் ஆப்ரேட் பண்ணணும். அப்போ -3 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ டி ஸ்கொயர் 2 முறை ஆப்ரேட் பண்ணுங்க. அப்போ 2 முறை இங்கேயும் அந்த 27 ஃபிக்ஸ்டா வந்துடும். 2 முறை பண்ணா e பவர் x முடிஞ்சு போச்சு. டி டேஷ்ங்கிறது ஒய்யை பொறுத்து பண்ணணும். அப்போ பிளஸ் இந்த 2y இருக்கு பாருங்க. இந்த 2y தான் நம்ம பண்ண போறோம். இ பவர் தப்பு பண்ணியிருக்கேன். இ பவர்லாம் இருக்கு. இ பவரை பண்ணினா இ பவர் எக்ஸ் பிளஸ் 2y அப்படியே ஃபிக்ஸ்டா வரும். இது அதே தான் இ பவர் எக்ஸ் பிளஸ் 2y வந்துடும். பிளஸ் இ பவர் இந்த ஃபார்மேட்டை பண்ணீங்கன்னா அதே தான் இ பவர் எக்ஸ் பிளஸ் 2y இன்ட்டு ஒய்யை பொறுத்து பண்ணும்போது ஒரு 2 வந்துடும். ஏன்னா இந்த இ பவர்ல இங்க 2y இருக்கு. அப்ப அந்த பவரை போய் பண்ணும்போது இன்ட்டு ஒரு 2 வந்துடும். ஸோ இது போல 4d டேஷ் ஹோல் கியூப். அப்ப இந்த 3 ஆன்சரையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல இருக்கிறதே வந்துடணும். இ பவர் எக்ஸ் பிளஸ் 2y வந்ததுன்னா அதான் பர்டிகுலர் இன்டெகிரல் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். நம்ம செலக்ட் பண்ண ஏ ஆப்ஷன் சரின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ரிவர்ஸ் பார்ட்ல போறதுங்க. 4 ஆப்ஷனும் எடுத்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி போடணும். இல்லைன்னா ரூல்ஸை படிக்கணும். எல்லாத்துக்குமே ரூல்ஸ் படிக்கணும். இப்போ நான் சொல்றது ரிவர்ஸ்ல போனீங்கன்னா காமன் படிக்கவே தேவையில்லைங்க. நேரா டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுன்னா சரி, எக்ஸை பொறுத்தும் ஒய்யை பொறுத்தும் 4 ஆப்ஷனையும் டிஃபரன்சியேட் பண்ணி அதெல்லாம் சம் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஸ்டின்ல இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா டிக் பண்ணிட்டு வந்துடலாம். நமக்கு வந்து அது இ பவர்ல கொடுத்தா என்ன, சைன்ல கொடுத்தா, காசுல கொடுத்தா என்ன, எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என்ல கொடுத்தா என்ன, எனி அதர் காம்பினேஷன்ல கொடுத்தாலும் என்ன, இந்த ப்ராசஸ் வந்து ஒத்து வருங்க. பார்த்து வச்சுக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின், ரெண்டாவது மாடலுக்கு போகலாம். ஒரு மாடல் நான் காட்டிட்டேன். மாடல் 2. இந்த மாடலுக்கு இந்த 2 கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிக்காங்க. இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு, இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. இதை நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிக்கலாம். சிம்பிள். இதெல்லாம் பாருங்க, இந்த இந்த இதை நீங்க ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுல போய் ஆப்ரேட் பண்ணாவே போதும். கரெக்டா வந்துருச்சான்னு. இப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 2d டி டேஷ் இதை எடுத்து வச்சுக்கிட்டு இ பவர் 2x பை 4 இதுக்கு இந்த ஆன்சர் தானே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. டி ஸ்கொயர் எடுத்து டி ஸ்கொயர் ஆப்ரேட் பண்ணலாம். அப்போ டி ஸ்கொயருங்கிறது என்ன அப்படின்னா, அது இப்படி போட்டுக்க ஒரு ஸ்டெப் மட்டும். டி ஸ்கொயர் இன்டூ இ பவர் 2x பை 4ங்க மைனஸ் 2d டி டேஷ் இப்படி இருக்கு. 2d டி டேஷ். அப்போ இது என்ன வரும்? இ பவர் 2x பை 4. இதை அப்படியே கண்டுபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக இந்த இ பவர் 2x வந்து நிற்கும். போட்டுக்கலாம். இப்போ 2 முறை எக்ஸை பொறுத்து தான் பண்ண போகிறோம். ஒரு முறை பண்ணீங்கன்னா இ பவர் 2x இன்ட்டு 2. இன்னொரு முறை பண்ணீங்கன்னா இ பவர் 2x இன்ட்டு 4. அந்த 4 இந்த 4 கேன்சல் ஆச்சுன்னா இ பவர் 2x மைனஸ் இந்த இடத்துக்கு வரும் 2 டிஃபரன்சியேஷன். அப்போ பாருங்க, அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் கொடுக்குறீங்க. டிஃபரன்சியேஷன் கொடுக்கும்போது ஒரு 2 வரும். அப்போ 2 இ பவர் 2x பை 4 வந்துடும். மறுபடியும் அந்த டி டேஷ் டேர்ம் அப்படிதான் இருக்குது. டி டேஷ் தான் இங்கே வராது. ஒய்யை பொறுத்து பண்ணுற வேலையே இல்லை. ஸோ அதெல்லாம் அது தூக்கிடலாம். அப்போ இந்த 2 2s இது ரெண்டுத்துக்கும் கேன்சலே ஆகி போச்சு. என்ன ஆன்சரே போய் எல்லாம் நெகட்டிவ் வர மாதிரி இருக்குது. மைனஸ் இ பவர் 2x எல்லாம் கேன்சல் ஆகி 0 வருது. அப்போ நம்ம தான் டெக்னிக்கலாக இங்கே தப்பு பண்ணியிருக்கிறோம். ஒரு முறை பண்ணீங்கன்னா இ பவர் 2x இன்ட்டு 2 வரும். இ பவர் 2x இன்ட்டு 2 பார்க்கலாமா? இதை தப்பு பண்ணியிருக்கேன். இ பவர் 2x இன்ட்டு 2 பை 4 ஒரு டைமுக்கு. ரெண்டாவது முறை பண்ணும்போது 4 இ பவர் 2x பை 4 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இ பவர் 2x கிளியர். இதை டிக் பண்ணிக்கலாம். இந்த பகுதியில் பிரச்சனையே இல்லை. முதல் பகுதி. செகண்ட் பார்ட் தான் இதை உதப்படுது. அப்போ மைனஸ் 2d டி டேஷ் இன்டூ இ பவர் 2x பை 4 இங்கே தான் ஏதாவது பிரச்சனை இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் 2 அப்படியே டிஃபரன்சியேட் பண்ணலாம் எக்ஸை பொறுத்து. அப்போ இ பவர் 2x பை 4 டி டேஷ் தான் வராது. கேன்சல். 2 முறை பண்ணி 2 2 போட்டேன். அதான் தப்பாயிடுச்சு இந்த இடத்துல. அப்போ இதுக்கும் கேன்சல் பண்ணா 2. ஸோ இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா மைனஸ் இ பவர் 2x பை 2 ரெண்டு சேர்த்து பாருங்க. முதல் பகுதியில் நமக்கு கிடைச்சது இ பவர் 2x. ரெண்டாவது பகுதியில் கிடைச்சது மைனஸ் இ பவர் 2x பை 2ன்னு கிடைச்சிருக்கு. சரியா போச்சுங்களா? சரி, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 2ல் 1 போனா மறுபடியும் இ பவர் 2x பை 2ன்னு தான் வருது. ஸோ இப்போ 1 இதில் ஏதோ தப்பு இருக்கு. நான் போட்ட வரைக்கும் சரின்னு தான் நினைக்கிறேன். மைனஸ் 2 ஒருக்க டிஃபரன்சியேட் பண்ணுறேன். இந்த மைனஸ் 2க்கு இந்த மைனஸ் 2 இன்டூ டிஃபரன்சியேஷன் ஆஃப் இந்த டேர்மு.
அப்போ இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இ பவர் 2x இன்ட்டு ஒரு 2 வரும். கரெக்ட். ஓ அந்த 2. ஓகே ஓகே. அப்போ இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் தான் ஆகுது. மைனஸ் இ பவர் 2x தான் 0 காட்டுது. சரி, என்ன பிரச்சனை தெரியல. பட் ப்ராசஸ் இதுதாங்க. பாருங்க, நான் அது ஏதாவது கொஸ்டின்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னா என்னன்னு தெரியல. செக் பண்ணிக்கலாம். ஸோ இது போல இந்த சம்மை நீங்க ரெண்டையும் ஹோம் ஒர்க்கா ட்ரை பண்ணிக்காங்க. எனக்கு இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ்ல இங்க ஏதோ சிக்கல் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின் தப்பா ஆன்சர் தப்பாங்கிறத செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க. அடுத்தது பாருங்க, sin ax cos ax அந்த ஃபார்மேட்ல. அப்ப sin ax plus by cos ax plus by இந்த ஃபார்மேட் வந்ததுன்னா இதுக்குண்டான ஜெனரல் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் வேணும். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 upon f of d, d dash. அப்போ சைனுக்கும் காசுக்கு ஒரே ரூல் தான். நான் ஒன்றுத்துக்கு மட்டும் போட்டு காட்டுறேன். sin ax plus by or cos ax plus b. ஸோ இந்த ஃபார்மேட்ல என்ன செய்யணும், அங்கே இ பவர் ஏஎக்ஸ் வரும்போது டிக்கு பதிலாக ஏ போட்டோம், டி டேஷுக்கு பதிலாக பி போட்டோம். இங்கே என்ன பண்ணுங்கிறத பாருங்க. மாடல் 2ல பர்டிகுலர் இன்டெக்ரல்ல எங்க டி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் போட்டோம். எங்க டி டேஷ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர் போட்டுக்கணும். டியும் டி டேஷும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இடத்துல மைனஸ் ஆஃப் ஏபி அப்படின்னு கொடுப்போம். இந்த ரூல் தெரிஞ்சா போட்டுடலாம். sin ax-க்கும் cos ax-க்கும் போட்டிருக்கும் பாருங்க, மூணுத்துக்கு உண்டான ரூல். அப்ப என்ன வரும், இந்த அடுத்த ஸ்டெப் வரும்போது 1 upon f of a ஸ்கொயர், அடுத்தது டி டேஷ் டேம் எழுதுறேன், மைனஸ் ஏபி, அடுத்தது டி டேஷ் ஸ்கொயர் கடைசியா போகும் அது. அப்போ மைனஸ் பி ஸ்கொயர்னு போட்டு இன்டூ சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு தான் ஆன்சருங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். மாடலுக்கு ஒரு சம் போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். அப்படியே பாருங்க, இந்த கொஸ்டின் நம்பர் 1 மாடல் பார்க்கலாம். டி கியூப் 4d ஸ்கொயர் டி டேஷ் பிளஸ் 4d டி டேஷ் ஸ்கொயர் இஸ் தட் 2 sin 3x பிளஸ் 2y. ரைட் ஹேண்ட் சைட் ஃபார்மேட் பார்த்துக்காங்க. ஹோமோஜீனியஸ்ன்றதும் செக் பண்ணிக்காங்க. எல்லாமே டிகிரி 3. அப்போ இதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் வேணும் அப்படின்னா அப்படியே கொண்டு வந்து போடலாம். 1 அப்பான் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டி கியூப் மைனஸ் 4d ஸ்கொயர் டி டேஷ் பிளஸ் 4d டி டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன வரணும், 2 டைம்ஸ் ஆஃப் sin 3x பிளஸ் 2y. இதுதான் கொஸ்டின். அப்போ இங்க இதுதான் a வேல்யூ 3, b வேல்யூ 2. இப்போ பாருங்க, டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர் சொன்னேன். அப்போ மைனஸ் ஆஃப் 3 ஸ்கொயர், அப்போ 9 வந்துடும். அடுத்தது டி டி டேஷ் வேணும், அதுக்கு மைனஸ் ஆஃப் ஏபி வேணும். ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே எடுத்துக்காங்க. ஏவுக்கு 3, பிக்கு 2, 3 2 6 அப்படின்னு வரணும், மைனஸ் 6. அடுத்தது டி டேஷ் ஹோல் ஸ்கொயரு, அது மைனஸ் பி ஸ்கொயர்ல வரணும். மைனஸ் பி வேல்யூ 2, 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஸோ அப்போ மைனஸ் 9 மைனஸ் 6 மைனஸ் 4 இதான் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறோம் ஃபர்தரா. இங்க அப்படியே வரலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஆஃப் 3x பிளஸ் 2y டிவைடட் பை, அப்போ டி கியூபுங்க. அப்போ இந்த டி கியூப் நம்மகிட்ட டைரக்டா அங்கே போடுறதுக்கு வழி இல்லை. இந்த ஃபார்மேட்டுக்கு மட்டும்தான் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுது. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல டி, இதுலயும் டி, இதுலயும் டி, அப்போ காமனா ஒரு டியை வெளியே எடுத்துடலாம். டி வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டி ஸ்கொயர்னு வந்துருச்சுங்க. மைனஸ் 4d ஸ்கொயர்ல ஒரு டி வந்துருச்சு. அப்போ 4d டி டேஷ், இந்த டி கம்ப்ளீட்டா வெளியே வந்துருச்சு. பிளஸ் 4d டேஷ் ஸ்கொயர் இப்படி வந்துருச்சு. இப்போ சப்ஸ்டிட் பண்ண முடியும் ஈஸியா. நியூமரேட்டர்ல அதே தான், 2 சைன் ஆஃப் 3x பிளஸ் 2y டிவைடட் பை டி அப்படியே இருக்கட்டுங்க. உள்ள நீங்க தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்துடலாம். சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 9 மைனஸ் 4d டி டேஷ் 4 இன்டூ டி டி டேஷ் மைனஸ் 6. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 4 6 24 பிளஸ் 4 டி டேஷ் ஸ்கொயர், அங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ 2 சேர்ந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸே வந்துடும் ஆன்சர் ஃபைனலா. அப்போ மைனஸ் 4 16 16 அப்படின்னு வந்துருச்சு.
ஸோ ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா நியூமரேட்டில் அதே தான் 2 சைன் ஆஃப் 3x ப்ளஸ் 2y டிவைடட் பை டி இன்டூ இந்த இதெல்லாமே சிம்பிளிகேஷன் பண்ணிக்காங்க. இந்த ரெண்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா 25 நெகட்டிவ்ல ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் ஒன்று இருக்கு. ஸோ ரெண்டும் சேர்த்துனா -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் டி அப்படிங்கிறது ஃபைனல். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஆஃப் 3x plus 2y டிவைடட் பை மைனஸ் டி அப்படின்னு வந்திருக்குங்க. இப்போ நமக்கு நல்லா தெரியும் டினாமினேட்டர்ல டிஃபரன்சியேஷன் இருந்துச்சுன்னா நியூமரேட்டரை இன்டகிரேட் பண்ணுங்கிறது தான் ரூல். டினாமினேட்டர் டிஃபரன்சியேஷன், நியூமரேஷன், இன்டகிரேஷன் அப்படின்னு வரணும். அப்போ இந்த மைனஸ் அப்படியே வெளியே வச்சுக்கிறேன். இன்டகிரல் பண்ண போகிறோம். எதை? நியூமரேட்டரை இன்டகிரல் பண்ணுறோம். அப்போ இன்டகிரல் ஆஃப் 2 sin 3x plus 2y இதை இன்டகிரேட் பண்ணா ஆன்சர் ரெடி. செஞ்சு பார்ப்போம். டி தான் இருக்கு. இங்க டி யூஸ் பண்ணியிருந்தோம்னா டிஎக்ஸுக்கு தான் போடணும். அந்த டோ எக்ஸுக்கு போடும் இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட் ரைட்டுங்களா. ஒருவேளை டி டேஸ் யூஸ் பண்ணியிருந்தா டி ஒய்க்கு கண்டுபிடிக்கிற மாதிரி வரணும். டிஆர் இருந்தா டிஎக்ஸுக்கு வாங்க, டி டேஸ் இருந்தா டோ எக்ஸுக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி டோ ஒய்க்கு மாற்றணும். ஸோ டி தான் இருக்கு. எக்ஸுக்கு மட்டும் பண்ணா போதும். மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2 அப்படியே வச்சுக்குவோம். சைனுக்கு இன்டகிரேஷன் நெகட்டிவ்ல வரும் இல்லைங்களா. சைனோட இன்டகிரேஷன் நெகட்டிவ். சைனுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காசுன்னு வரும். அப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ காஸ் ஆஃப் 3x ப்ளஸ் 2y டிவைடட் பை, அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும். எக்ஸுக்கு மட்டும் போடணும், இதை போட தேவையில்ல. பை 3 அப்படிங்கிறது வந்துடும். புரியுதா பாருங்க. ஏன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர்ல போடணும். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் 2/3 இன்டூ காஸ் ஆஃப் 3x பிளஸ் 2y இதுதான் பர்டிகுலர் இன்டகரல். பர்டிகுலர் இன்டகரல் அப்படின்னு வருதுங்க. ஜெனரல் சொல்யூஷன் வேணும்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டகரலையும் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் ஆல். ஒரு ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். இந்த மாதிரியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். 2 மெத்தேடு கொண்டு வந்துட்டோம். இதுவும் அதே மெத்தேடுக்கு உண்டானது தான். இந்த சைன் காஸ் காம்பினேஷன் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் கற்றுக்கிட்டா போதும். பார்க்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது. பாருங்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு சால்வ் டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் டோ ஒய். இங்கே சைன் எக்ஸ் காஸ் 2y. ஆக்சிலரி ஈக்குவேஷனை வச்சு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நீங்கள் தயார் பண்ணிக்காங்க. எல்லா கொஸ்டினுக்கும் காம்ப்ளிமெண்டரி எடுத்துக்கணும். இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது எம்முக்கு 0, எம்முக்கு 1, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வரைக்கும் நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். பர்டிகுலர் இன்டகரல் மட்டும் இங்கிருந்தே முயற்சி பண்ணி கொண்டு வரலாம். ஸோ பர்டிகுலர் இன்டகரல் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை, அந்த ரீரைட் பண்ண ஈக்குவேஷன் பாருங்க, டி ஸ்கொயர் மைனஸ் டி டி டேஷ் இன்டூ சைன் எக்ஸ் காஸ் 2y. இப்போ இதுதான் சைன் எக்ஸ் காஸ் 2y தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து சேர்த்தணும். நம்முடைய வசதிக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுல டி ஸ்கொயர் மைனஸ் டி டி டேஷ் ஒரு 2ஆல பெருக்கிறேன். 2 சைன் எக்ஸ் காஸ் 2y 2ஆல வகுத்துறேன். 2ஆல பெருக்கி 2ஆல வகுத்துருக்கேன். அந்த 2 டிவைட் பண்ண 2 வெளியே தூக்கிட்டு வந்துடலாம். அப்போ 1/2 டி ஸ்கொயர் மைனஸ் டி டி டேஷ். இங்க என்ன வந்திருக்கு? 2 சைன் எக்ஸ் காஸ் 2y. இந்த ஃபார்மேட் கிடைச்சிருச்சு. நமக்கு தான் ஃபார்முலா இருக்குல்ல, 2 sin a cos a, 2 sin a cos b. இதுக்கான ஃபார்முலா sin a plus b plus sin a minus b. இது ஃபார்முலா. ஸோ பாருங்க, அந்த ஃபார்முலா அப்படி தான் அது எழுதியிருக்கிறோம். அப்போ ஏங்கிறது இங்க இருக்கு, பிங்கிறது 2y இருக்கு. இது a, இது b. அப்படியே மாடிஃபை பண்ணா இது என்னவா வருது பாருங்க, 1/2 1 upon d square minus d d dash. இது sin a plus b sin a minus b காம்பினேஷனுக்கு ஒதுக்குங்க. அப்ப sin of a plus b x plus 2y வந்துடும். x plus 2y plus அதே இன்னொரு பார்ட் 1/2 1 upon d square minus d d dash sin of a minus b. அப்ப x minus 2y அப்படின்னு வந்துடும். x minus 2y முடிஞ்சு போச்சுங்களா? இதுக்கு மேல இது 2 கொஸ்டினை ஸ்பிளிட் பண்ணி போட்டாலும் சரி, ஒன்னுத்துலயே வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டாலும் சரி. அப்ப இந்த பார்ட்டுக்கு டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா மைனஸ் ஏ ஸ்கொயர்னு சொல்லிடணும்.
தட் இஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ 1 மைனஸ் 1. அடுத்தது டி டேஷ்க்கான ஃபார்முலா மைனஸ் ஏபின்னு போட சொல்லியிருந்தோம். அப்போ இதுக்கு மைனஸ் 2ன்னு வந்துடும். புரியுதுங்களா? இந்த பார்ட்டை பொறுத்தவரை மைனஸ் 2 அப்படின்னு கிடைச்சிடும். டி டேஷ் ஃபார்முலா பார்த்து வச்சு டி டேஷ்ன்னு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மைனஸ் ஏபின்னு வரணும். இதே பகுதியை இந்த பக்கத்துக்கு எடுத்தீங்கன்னா டி ஸ்கொயருங்கிறது மைனஸ் ஏ ஸ்கொயர், அது 1. அப்போ டி டேஷ்னு வரும்போது மைனஸ் ஏபி, ஏக்கு 1 பிக்கு மைனஸ் 2. அப்போ இந்த மைனஸ் பிளஸ் ஆகிடும், 2 அப்படின்னு கிடைச்சிடும். மைனஸ் 1 இதுக்கு மைனஸ் 1ங்களா, மைனஸ் 1 இதுக்கு 2 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இந்த விஷயங்களை தான் நீங்கள் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. இது வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணதை இந்த ஸ்டெப்ல போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ 1 அப்பான் டி ஸ்கொயருக்கு மைனஸ் 1, இதுக்கு மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 1 பிளஸ் 2ன்னு வந்துடும். இந்த இடத்துல என்ன வரும், சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2yன்னு வரும். பிளஸ் ஆஃப் 1/2 நியூமரேட்டர்ல சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2y டிவைடட் பை டி ஸ்கொயருக்கு மைனஸ் 1 மைனஸ் டி டேஷ். அப்போ இங்கே என்ன வரும்னா உங்களுக்கு மைனஸ் 2 அப்படின்னு வந்துடும். இது கீழே எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். அப்போ 1/2 சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2y டிவைடட் பை இது 1ங்க பிளஸ் ஆஃப் 1/2 சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2y இது மைனஸ் 3ங்க. ஸோ இந்த இது ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்பாங்க அடுத்த ஸ்டெப்ல. அப்போ 1/2 இன்டூ சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2y 2 6 நெகட்டிவ்ல மைனஸ் 1/6 இன்டூ சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2y. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான பர்டிகுலர் இன்டகரல். ஸோ இது போல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இனி நீங்க போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். மாடல் நான் சொல்லிட்டேன் எப்படி போடணும் அப்படிங்கிறது. எல்லாம் ப்ராப்ளம் ஏரியாங்கிறதுனால நீங்க பயிற்சி எடுத்துக்காங்க. இப்போ பாருங்க, இது டைரக்டாவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரச்சனை இல்லைங்க, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் பாருங்க, சைன் எக்ஸ் பிளஸ் 2y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுவும் கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடிய கொஸ்டின் தான். வேணா நான் பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு 1 அப்பான் டி கியூப் மைனஸ் 7d d dash the whole square minus 6d dash the whole cube into sin of x plus 2y. அதை எழுதியாச்சு. இனி இந்த ரூல் படி பார்க்கும்போது டி ஸ்கொயர் வரும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர், டி டேஷ் வரும்போது மைனஸ் ஏபி, டி டேஷ் ஸ்கொயர் அது வரும்போது மைனஸ் பி ஸ்கொயர். அதோட வேல்யூஸ் எல்லாம் அங்கேருந்து பார்த்து எழுதிக்கிட்டோம். ஏ வேல்யூ 1, பி வேல்யூ 2. இதை வச்சுதான் இந்த ஏ ஸ்கொயரு, டி ஸ்கொயரு, டி டேஷ் ஹோல் ஸ்கொயர்லாம் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம் வாங்க. இந்த இடத்துல 1 டிவைடட் பை, இதில் பாருங்க நமக்கு டி கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி கியூப் வரையும் வந்திருக்குங்க. அப்போ இந்த டி கியூப்ல எல்லாத்துலேயுமே ஒரு டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. ஸோ ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி பாருங்க, டி ஸ்கொயருக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு டி அப்படின்னு நிறுத்திட்டாங்க. அப்போ அந்த டி கியூப்ல இந்த டி கியூபை இப்படி எழுதியிருக்கோம், டி ஸ்கொயர் டி அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ டி ஸ்கொயருக்கு மைனஸ் 1 போட்டாங்க, அந்த டி அப்படியே வரனால இந்த இடத்துல மைனஸ் டி அப்படின்னு வருது. மைனஸ் ஆஃப் டிக்கு போட முடியாது, ரைட்டுங்களா? ரூட் எடுத்து போட்டலான்னு போட்டுறாதீங்க. இந்த 7d அப்படியே இருக்கு. டி டேஷ் ஸ்கொயருக்கு வேணும் தான் போடலாம், அது மைனஸ் 4. அடுத்து மைனஸ் 6, அதே டி டேஷ் கியூப் இருக்கு பாருங்க, இதையும் அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. ஓ, டி டேஷ் ஸ்கொயர் இன்டூ டி டேஷ். அப்போ ஒரு டி டேஷ் ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் 4 போட்டுக்கலாம், ஒரு டி டேஷ் அப்படின்னு எடுத்துங்க. டி டேஷ் இன்டூ மைனஸ் 4 இன்டூ சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2y. இவ்வளவு பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் வந்தா வேகமா போட்டு தான் பயிற்சி எடுத்து ஆகணுங்க. அப்போ 1 டிவைடட் பை கீழே கட்ட சால்வ் பண்ணிக்கலாமா? இது பிளஸ் மைனஸ், இது மைனஸ், ரெண்டு சேர்ந்து பிளஸ் ஆயிடும். அப்போ 4 7 28. ரைட்னா இந்த 28 பிளஸ் ஒரு மைனஸ் குறையும் போது மறுபடியும் 27 டிக்கு வந்துடுதுங்க. 27 டி. இங்க இது வந்து மைனஸ், இது மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ் 4 6 24 டி டேஷ். நியூமரேட்ல இருக்கிறது சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2y. இதுல பாருங்க, ஃபேக்டரைஸ் வசதியா 3 காமனா வெளியே எடுத்திருக்காங்க. அப்ப இப்படி எப்படி வருது பாருங்க, இதை
sin of x plus 2y divided by 3 காமனா வெளியே எடுத்தீங்கன்னா 9d plus 9 27 8 24 8d ஸ்கொயர். இதுக்கு அப்படியே காஞ்சுகேட் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ப 9d minus 8d dash divided by 9d minus 8d dash. காஞ்சுகேட் ஸ்டெப்ஸ் உள்ள யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப நியூமரேட்டர்ல 9d minus 8d dash into மாத்தி எழுதுறேன் sin of x plus 2y sin x plus 2y divided by denominator என்ன ஆகும் பாருங்க, இந்த 3 அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா a ஸ்கொயர் a plus b a minus b a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ இது என்ன வரும், 81d ஸ்கொயர் 90 90 மைனஸ் ஆஃப் 8 8 64 64 d dash ஸ்கொயர் இப்படி வந்துடும். இதே ஸ்டெப் தான். ஈக்குவல் டு இதை எடுத்து மல்டிப்ளை பண்ற கான்செப்டுங்க. அப்ப என்ன ஆகும்னா மல்டிப்ளை பண்ணி காட்டுறோம் பாருங்க. 9d இன்டு சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் 8d டேஷ் மைனஸ் 8d டேஷ் கூட என்ன வரணும், அதே சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2y டிவைடட் பை 3 அந்த டேர்ம் அப்படியே வந்துடணும். 81d ஸ்கொயர்னு இருக்குங்க. அப்போ டி ஸ்கொயருக்கு தான் நம்ம போட வேண்டிய வேல்யூ -1 அப்படின்னு வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ இது -81 ஆகிடும். -64ங்க. டி டேஷ் ஸ்கொயருக்கு போட வேண்டிய வேல்யூ -4ன்னு போடணும். அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணி சிம்பிளை பண்ணா டினாமினேட்டர்ல 525ன்னு வருது. நியூமரேட்டருக்கு வாங்க. இப்போ 9 அப்படியே இருக்கட்டும். டி அப்படின்னா எக்ஸுக்கு மட்டும்தான். டிங்கிறது டோ பை டோ எக்ஸ், டி டேஷ் அப்படிங்கிறது டோ பை டோ ஒய்க்கு. அப்ப சைனுக்கான டிஃபரன்சியேஷன் காஸ்னு வருமா பாருங்க. சைனை டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா காசு எக்ஸ் பிளஸ் 2y இன்ட்டு உள்ள இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணும் 1 மைனஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த 8 அப்படியே இருக்கட்டும். டி டேஷ்ங்கிறது ஒய்க்கு தான் பண்ணோம். சைனை டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா இங்கேயும் காசு தான். அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2y இன்ட்டு இந்த 2yக்கு மட்டும் தான் டிஃபரன்சியேஷன் கொடுக்கணும். அது ஒரு 2ன்னு வரும். இது ரெண்டு தான் 8 2 16 அடுத்த ஸ்டெப்ல மாறுது. என்ன வரும் பாருங்க, 9 காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் 16 காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2y டிவைடட் பை 525 ஈக்குவல் டு, இது நெகட்டிவ் இருக்குது, இது பாசிட்டிவ் இருக்குது. மற்றபடி ரெண்டு டேர்ம் ஒன்று தான். 16ல் 9 தூக்குங்க. அப்போ -7 காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2y டிவைடட் பை 525 அப்படின்னு கிடைச்சிரும். இதுதான் பர்டிகுலர் இன்டெகிரல் ஆஃப் திஸ் கொஸ்டின். இதுக்கான பர்டிகுலர் இன்டெகிரல் வந்து அங்கதான் இருக்குங்க. ஸோ இதுவும் ஈஸி தாங்க. இந்த மாதிரி தாங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போடணும். அடுத்தது ஹோம்ஒர்க் சம் தான் கொடுத்துருக்கோம். நீங்க பயிற்சி பண்ணி பார்க்க வேண்டியது தான். போட்டுருங்க. டைம் எல்லாம் கொஞ்சம் போகாமலே பிரச்சனை கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெகிரல் தான் கேட்க போறாங்க அந்த மெத்தடுன்னு வரும்போது. சொல்ல அந்த ஏரியாவெல்லாம் விடுபடாம என்னென்ன சொல்றோமோ அது எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததுங்க ஒரு 5 கொஸ்டின் ஏதாவது வந்திருக்கு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1 இங்கே ஒன்று கொடுத்துருக்குறோம் பாருங்க. r மைனஸ் 2s பிளஸ் டி சைன் 2x பிளஸ் 3y. ஸோ மேலே சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்காங்க. ஆன்சர் ஆல்சோ எல்லாமே இங்கே வச்சிருக்கிறோம். ஆன்சரும் உங்கள் சைடில் கொடுத்துருக்குறோம். இந்த ஆன்சர் எல்லாம் வருதா அப்படிங்கிறத இன்டர்ன் நீங்கள் செக் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய ஒர்க்குங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 இருக்கு, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4. ஸோ அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற குறைஞ்சபட்சமாக நம்ம வச்சுருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. 5வது கொஸ்டின் மேலே இருக்கு. எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்குறேன். இந்த ஆன்சர் எல்லாம் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி மட்டும் பாருங்க. நீங்க இது 2 மாடல் முடிஞ்சிருக்குங்க. இ பவர்ல ஒன்று முடிச்சிருக்கிறோம், சைன் காஸ்ட்ல ஒன்று முடிச்சிருக்கிறோம். அடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் காம்பினேஷன்ல பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிற மெத்தேடு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அது முடிஞ்சதுன்னா இந்த பகுதியை முடிஞ்சதுங்க. அடுத்து நான் ஹோமோஜினிஸை பார்த்துக்கலாம். ரைட்டுங்க. இப்போ பார்ப்போமா, இந்த இதை பார்க்கலாம். கேஸ் 3 பர்டிகுலர் இன்டெகிரல் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என். அப்போ இது மாதிரி கொடுத்துருந்தா கேஸ் 3ல எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என்னுக்கு ட்ரை பண்ண போறோம். ஸோ இதனுடைய பர்டிகுலர் இன்டெகிரல் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க.
1 divided by f of d t dash into அந்த x power m y power n போட்டுறோம். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ இந்த டினாமினேட்டர் தூக்கி நம்ம மேலே கொண்டு போனா இது பண்ணோம் இல்லைங்களா, பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணும் பாருங்க, அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி கமா டி டேஷ், இது அப்படியே மேலே தூக்கிட்டு போனீங்கன்னா இன்வர்ஸ் ஆயிடும் இன்டூ எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என். இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ மறுபடியும் பாருங்க, அந்த கேஸ்ல டினா என்ன, டி டேஷ்னா என்ன அப்படிங்கிறத இந்த சைடில் காட்டியிருக்கிறோம் அந்த இடத்துல. அதே நேரத்தில் ஸோ டிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு மட்டும்தான் வரும், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டி டேஷ்ங்கிறது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு எடுத்துக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது டியில் டைரக்டாக கொடுத்துருந்தா, இதுவே ரெசிப்ரோக்கலாக கொடுத்துருந்தா இன்டகிரேட் பண்ணும். சொல்லிட்டோம்ல, டினாமினேட்டர்ல டி வந்தால் நியூமரேட்டர் இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்லி அந்த கான்செப்ட் புரியும். இதுக்கு 2 தியரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பைனாமியல் கேஸ், இது ஒரு பைனாமியல் கேஸ். அப்போ 1/1 மைனஸ் டின்னு வந்துச்சுன்னா மேலே தூக்கி போடுங்க, 1 மைனஸ் டி ஹோல் இன்வர்ஸ். ரெண்டும் நெகட்டிவ் இருந்தால் உள்ள பாசிட்டிவ். அப்போ 1 பிளஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 1 மைனஸ் 1 பிளஸ் டி. இது மேலே போகும்போது 1 பிளஸ் டி இன்வர்ஸ் ஆல்டர்னேட் சைன் வரணும், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்தா. அப்போ 1 மைனஸ் டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இது மாதிரி போகும். இதுதான் கேஸ் 3ல பார்த்துக்கூடிய வேலை. இன்வர்ஸ் அப்ளை பண்ணி கொண்டு போகணும். கேர்ஃபுல்லாக 1ங்கிற ஒரு டேர்மை வர வைக்கணும். அது செஞ்சுட்டா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா அந்த ஐடியா, இந்த கேஸையும் டீல் பண்ணிக்கலாம். மற்றதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக கூட பாருங்க. முதல் கேள்வியே பாருங்க, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்காங்க. நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து இதை மூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படியே எடுத்துக்கிட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை ரீரைட் பண்ண ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் பிளஸ் டி டி டேஷ் மைனஸ் 6 டி டேஷ் த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப்புங்க எழுதிட்டேன். இங்கே என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல நமக்கு இந்த 1 வர வச்சாதான் பைனாமியல் அப்ளை பண்ண முடியுங்கிறதுனால இந்த டி ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டாங்க. டி ஸ்கொயர் டேர்ம் வெளியே எடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும். அப்போ இது 1 டி டி டேஷ் எதை வெளியே எடுக்கிறீங்களோ அதால டிவைட் பண்ணிக்காங்க. எதை வெளியே எடுக்கிறீங்களோ அந்த டேர்மாலே டிவைட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது இந்த டி ஸ்கொயர் எப்படி வந்துச்சுங்க, ஒரு டி கேன்சல் ஆயிருக்கு, இதுல டி ஸ்கொயர் இல்லை, கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நியூமரேட்டர்ல அப்படியே இருக்குங்க. இந்த ஸ்டெப் ரெடி. இதுக்கு மேல இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்டெப் வந்து அந்த டி ஸ்கொயர் நான் அப்படியே வெளியே ஒதுக்கிறேன். 1 பை டி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். மேலே இன்வர்ஸ் போனது 1 பிளஸ் டி டேஷ் பை டி இன்வர்ஸ் போயிருக்கு, மைனஸ் 6 டி டேஷ் ஸ்கொயரு அப்பான் டி ஸ்கொயர். இதான் இன்வர்ஸ் டேர்மா மேலே போயிருக்கு. ஃபங்க்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் பிளஸ் ஒய்யா இருக்கு. இதை சால்வ் பண்ணா போதும். எப்பவுமே பாருங்க, இங்க டிகிரி 1 எக்ஸ் ஒய்யா இருக்கு, அப்போ ஒரு டைம் பண்ணாவே போதும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ப்ராக்கெட் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ 1 பிளஸ் எக்ஸ் பைனாமியல் ஃபார்முலா, இது பிளஸ் இங்க மைனஸ், எந்த இடத்துல சொல்றது புரியுதா பாருங்க, இங்க பிளஸ் இங்க மைனஸ், ஆல்டர்னேட் சைட் ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ இன்டூ அப்படியே போட்டு பார்க்கலாம் பாருங்க, 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ்ல வந்துடணும், டி டேஷ் பை டி மைனஸ் 1 மைனஸ் 1 இல்லையா. சரி, நான் தான் தப்பு இருக்கேன், ஒரு நிமிஷம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஒன் மைனஸ்ல வரணும். ஸோ 1 மைனஸ் அந்த பிராக்கெட் அப்படியே போட்டுக்கலாம், டி டேஷ் பை டி மைனஸ் 6 டி டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் into x plus y function. So it is equal to 1 upon d square into, இந்த மைனஸ் உள்ள இருந்தா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், 1 மைனஸ் d dash by d மைனஸ் ஆஃப் மைனஸ் இது பிளஸ் ஆயிடும். பிளஸ் வரும்போது 6 d dash ஸ்கொயர் d ஸ்கொயர் வரும் into x plus y equal to 1 by d square into பெருக்குங்க 1 into this, அப்ப x plus y முதல் டேர்ம் வந்துடும், 1ஆல பெருக்கிறது. அடுத்தது இந்த டேர்மை தான் உள்ள கொண்டு போக போறோம். இந்த டேர்ம் அடுத்து இங்க தூக்கிங்க, மைனஸ் வந்துடும், டி டேஷ் டினாமினேட்ல இருக்கிற டி அப்படியே இருக்கட்டும், டி டேஷ் ஆஃப் திஸ், டி டேஷ்னு வரும்போது ஒய்க்கு மட்டும்தான் எலிஜிபிளுங்க, எக்ஸுக்கு வராது. ஒய்யை டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா 1,
அதுக்கு மேலே 2 முறை பண்ணுற போது அந்த டேர்ம் வராதுங்க, 0 ஆகிடும். இதெல்லாம் ஹையர் டெரிவேட்டிவ், இந்த டேர்ம் தேவையில்லை. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1/t² இன்டூ என்ன வருது பாருங்களேன், எக்ஸ் பிளஸ் ஒய்ஏ. அப்போ இது என்ன செய்யணும், டினாமினேட்டர் டிஃபரன்சியேஷன் இருந்ததுன்னா நியூமரேட்டரை இன்டகிரேட் பண்ணணும். நியூமரேட்டர் இருக்கிறது 1, 1க்கான இன்டகிரேஷன் கொடுங்க. தட் மீன்ஸ் 1ன்னா 1 இன்ட்டு டிஎக்ஸ்னு அர்த்தம். அப்போ வெறுமனே எக்ஸ்ன்னு மட்டும் வந்துடும். ஸோ அப்போ இந்த இடம் மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் எக்ஸ் எங்கிருந்து வந்திருக்குன்னு பாருங்க. டினாமினேட்டர் டிஃபரன்சியேஷன், நியூமரேட்டர் இன்டகிரேஷன், தட் இஸ் ஈக்குவல் டு 1/d². இந்த எக்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுங்க, இன்டூ ஒய்னு வந்துடும். இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்சியேஷன், நியூமரேட்டர் இன்டகிரேஷன். அப்போ ஒரு டி ஆப்ரேட் பண்ணலாம், 1/d. அப்போ இன்டகரல் ஆஃப் ஒய்ன்னு மட்டும் வரும், ஒய்டிஎக்ஸ். டி வந்த டி இருக்கிறதுனால டிஎக்ஸ் தான் போடணும், டி டேஷ் வந்தால் தான் டிஒய் போடணும். இப்போ ஒய் கான்ஸ்டன்ட்டுங்க, வெளியே எடுத்துருங்க. ஒய்/டி இன்டகரல் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்/டி டிஎக்ஸ் இன்டகிரேஷன் எக்ஸ். அப்போ இன்னமும் ஒரு டி டினாமினேட்டில் இருக்கு, அந்த டி இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ ஈக்குவல் டு மறுபடியும் டி தான், ஒய் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க, இதை மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு வந்து x²/2 வரும். இதுதான் ஆன்சர், ஒய் x²/2 அப்படின்னு வந்திருக்குங்க. பாருங்க, அந்த ஆன்சர் தான் இருக்காங்க. எஸ், அதே தான் இருக்கு. ஸோ இப்படிதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். x⁴m y⁴n காம்பினேஷனுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் இதுவே. அதனால ஆசிரியர்கள் வந்து இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி போட்டிங்கன்னா வந்துடும். இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க, 2வது கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பாருங்க பெருசா இருக்கு, நீங்க போட முடியல அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் எடுங்கன்னு சொன்ன பாருங்க. இந்த ஆன்சரை எடுத்து வச்சுக்கிட்டு ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணீங்களன்னா கட்டாயமாக அந்த கொஸ்டின்ல இருக்கிறது வரணும். அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணாதான் வராது போகும், ரைட்டுங்களா? அதை பார்த்து நான் அந்த மெத்தட் என்னன்னு போட்டேன். ஸோ இதை நீங்க இந்த கொஸ்டினை ஹோம்ஒர்க் பண்ணிக்காங்க. அடுத்த ஒரு கேள்விக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 3 முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஹோமோஜினியஸ் கான்செப்ட் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து வரக்கூடியதெல்லாம் நான் ஹோமோஜினியஸ் கான்செப்ட் தான் இருக்குங்க. ஸோ 3rd கொஸ்டின் நம்ம போட்டு பார்த்துடலாம். அதில் கொஞ்சம் சால்வ் பண்ற ப்ரொசீஜரே வித்தியாசமா இருக்கு, பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 செகண்ட் ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க. 3rd கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ பர்டிகுலர் இன்டகரல் ஈக்குவல் டு ஒய் காஸ் எக்ஸ் மேலே அப்படியே வந்துடும், டிவைடட் பை டினாமினேட்டர் பாருங்க, போட்டேன். டினாமினேட்டர் கான்செப்ட் அப்படியே போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ டிஸ் அது இந்த ஒய் காஸ் எக்ஸ் மட்டும் வந்துருக்கு, ஒய் காஸ் எக்ஸ்னு வந்துருக்குங்க. இப்போ நம்ம இது எந்த மெத்தேடில் பண்ணால் ஏ காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் அந்த பிஎக்ஸ் போட்டோம்னா அந்த மெத்தேடு தான். எக்ஸ் மட்டும் இருக்கு, பி அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ வேல்யூ மட்டும் தான் எடுக்க முடியும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஒய் டேர்ம்ஸ் தான் இல்லை, ஆனால் சம்ம போட முடியும் ஈஸியாக. அது எப்படின்னு பாருங்க, இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்காங்க முதல்ல. ஸோ இதை ஃபேக்டர் பண்ணி தான் இதை ரீரைட் பண்ற அந்த ஐடியா தெரிஞ்சா போட்டுடலாம். ஸோ இருக்கிறதுல இதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கஷ்டமான கொஸ்டின், இந்த மாடல்ல எழுதக்கூடியது தான். ஸோ ஒய் காஸ் எக்ஸ் டிவைடட் பை இது எப்படி பண்ணிருக்கு பாருங்க, இந்த d² + d - 6d², பெருக்குனா 6, கூட்டுனா 1. அது ஃபேக்டரைஸ் பண்ணும்ல சின்ன கிளாஸ்ல, அந்த ஐடியாவை படி போறது தாங்க. 3 2 6ன்னு சொல்றோம்ல, 3 2 3 2 6, ஆனால் நடுவில் ப்ளஸ் வரணும். அப்போ இதுக்கு மைனஸ் கொடுத்துருங்க, அது படி பிரிச்சுக்கிட்டோம். அப்போ இங்கே தான் ஃப்ரண்ட்ல d போடுறது. அப்போ d - 2d இன்டூ d + 3d இப்படி பிரிச்சுக்கணுங்க. இந்த 6d² இப்படி பிரிச்சு எழுதுனா ஆன்சர் கிடைச்சிருது. நம்ம கண்டுபிடிக்கிறது d. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ற ஐடியா தெரியணும், தெரிஞ்சா இந்த கேள்வியை ஈஸியா போடலாம். இதுக்கு மேலே 2 முறை ஆப்ரேட் பண்றது தாங்க, வேற வேலையே இல்லை. அப்போ 1 டிவைடட் பை d - 2d லேட்டரா மாற்றோம், உள்ள இந்த ஒரு பிராக்கெட் மட்டும் ஆப்ரேட் பண்றாங்க. அப்போ y cos x டிவைடட் பை d + 3d இதை மட்டும் எடுத்து ஆப்ரேட் பண்றது. சரி, இட் இஸ் ஈக்குவல் டு 1/d - 2d. இப்போ பாருங்க, எப்பவுமே நம்ம டினாமினேட்டர்ல டிஃபரன்சியேஷன்ல இருந்ததுன்னா
நியூமரேட்டரை இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டினாமினேட்டர் டிஃபரன்சியேஷன், நியூமரேட்டரை பொறுத்தவரையில் இன்டகிரேஷன் பண்ணணும். அப்போ இங்க இன்டகிரல் சிம்பிள் வருது. இன்டகிரல் சிம்பிள் தான் போட போறோம். அது கிளியரா பார்த்து வச்சுக்காங்க. இருக்கிறது ஒய், இங்க காஸ் எக்ஸ். ஒரு சின்னதா சைடில் ஒரு இன்ட் மட்டும் கொடுக்குறோம். அந்த இன்ட்டை கவனிச்சுக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு பாருங்க. இந்த டி பிளஸ் 3டிக்கு தான் போட போறோம். சரிங்களா? டி பிளஸ் 3டிக்கு போட போறோம். கொஞ்சம் இந்த ஏரியா வந்து லைட்டா குழப்பறமா இருக்கும். ஆனா ஈஸி தான். கவனிங்க. டி மைனஸ் எம் டி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எதை எடுத்திருக்குன்னா இதுதான் எடுத்திருக்கிறேன். டி மைனஸ் எம் டி டேஷ் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா இதுல எம் என்னன்னு குறிச்சு பாருங்க. எம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு 3. ரைட்டுங்களா? அப்ப என்ன 3ன்னா -3 போட்டாதான் பிளஸ்க்கு டேலி ஆகும். அப்ப இந்த இந்த கீழே கொடுத்துருக்கிறத எப்பவுமே நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த டி டேஷோட கோஎஃபிஷியன்ட் வந்து எம் அப்படின்னு எடுத்துக்கணும். டி டேஷோட கோஎஃபிஷியன்ட்டை எம்னு எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்து வச்சுதான் அதை போடணும். இப்போ லெட் y ஈக்குவல் டு சி மைனஸ் எம்எக்ஸ் இப்படி எடுத்துக்கலாம். அசிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு இந்த சி அப்படியே இருக்கட்டும். மைனஸ் எம்ங்கிறது தான் மைனஸ்லேயே இருக்குது. இப்போ பிளஸ் 3x. சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டுங்க, அவ்வளோதான். பெருசாக அது ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஐடியா இது ரெண்டுமே இந்த சைட் நோட்டு. அந்த சைட் நோட்டை இங்கே அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ எங்கள் இடத்துல இங்கே ஒய்ன்னு இருக்கு. y இஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன எடுத்துக்கிட்டோம், லெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் நம்மளா. இது சால்வ் பண்ற ப்ரொசீஜர், அந்த ரூல் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த மெத்தட் வந்தா இப்படிதான் போடணும் அப்படிங்கிறது. அப்போ சி மைனஸ் சாரி என்ன ஒய் தானே, சாரி இங்க போட்டுருக்காரு. சி பிளஸ் 3x. ஒய்ங்கிறது சி பிளஸ் 3x முடிச்சுட்டேன். காஸ் எக்ஸ் அப்படியே பக்கத்துல வச்சுக்கலாம். காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அவ்வளவுதாங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் மட்டும் பாருங்க. டினாமினேட்ல இருக்கிற டி பிளஸ் 3d டேஷ சைட்ல இருக்கிற இன்ட்டு படி மாத்திக்கிட்டேன். எனக்கு இங்க 2 இதை இன்டகிரேட் பண்ணும். இது ஒரு ஃபங்க்ஷன், இங்க இருக்கிறது ரெண்டாவது ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரூல் என்னன்னு சொல்றேன், கவனிச்சுக்காங்க. ஏதோ மக்கர் பண்ணுதுங்க. 1 டிவைடட் பை டி மைனஸ் ஒரு செகண்ட். ஓகே, இப்போ நம்ம கையில 2 ஃபங்க்ஷன் இருக்கு. நான் இங்க அப்படியே எழுதுறேன். 1 டிவைடட் பை டி மைனஸ் 2d டேஷ். இதை இன்டகிரேட் பண்ணும். இந்த 2 ஃபங்க்ஷனுக்கு இது பாருங்க, இன்டகிரேட் பண்றது ரூல் என்னன்னு சொல்றேன், அப்படியே கவனிங்க. இன்டு இந்த சி பிளஸ் 3x ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிறோம். இங்க சி பிளஸ் 3x ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்சியேட் பண்ணணும். சாரி, இன்டகிரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்டை இன்டகிரேட் பண்ணுங்க. அப்ப இந்த காஸ்க்கு இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா சைன் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்க. மைனஸ் ஆஃப் ரூல்லே வரக்கூடிய மைனஸ் இது. இந்த இடம் நான் சொல்ற கதையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்றோம். மைனஸ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷனை என்ன செய்யணும் அப்படின்னா டிஃபரன்சியேட் பண்ணணும். இப்போ இந்த சாரி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்சியேட் பண்ணணும். இப்போ என்ன சைட்ல நோட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு. செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா இன்டகிரேட் ஆயிருக்கு. மைனஸ் ஃபார்முலாவில் வர மைனஸ் ஃபியூச்சர்ல படிச்சா போயிடும் இது. அதுக்காக தான் அப்படி எழுதுறேன். அடுத்து என்ன பண்றோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கான டிஃபரன்சியேஷன் கொடுக்கலாம். சிக்கு 0, 3x டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா 3ன்னு வந்துடும். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய டிஃபரன்சியேஷன் வந்துருச்சுங்க. ஸோ மைனஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய டிஃபரன்சியேஷனை போட்டிருக்கேன். அர்த்தமாதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய டிஃபரன்சியேஷனை போட்டு இங்க நீங்க என்ன எழுதுனீங்களோ அதனுடைய இன்டகிரேஷனை போடணும். அப்ப சைன் எக்ஸோட இன்டகிரேஷன் என்ன வருங்க, மைனஸ் காஸ் எக்ஸ். இவ்வளவுதாங்க. இந்த எல்லா கதையும் இந்த நான் போட்ட அந்த ஏரோ மார்க்கு ஜிக்ஜாக்கு கீழே எழுதுறதெல்லாம் பார்த்துக்காங்க. இன்னொரு முறை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கணும், செகண்ட் ஃபங்க்ஷன் இன்டகிரேட் ஆகணும். மைனஸ் ஃபார்முலால இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அதாவது ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று இன்டகிரேஷன், இன்னொன்று வந்து டிஃபரன்சியேஷனில் பண்ணணும். அது என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்சியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த செகண்டா என்ன இங்க கிடைச்சதோ அதை தூக்கி இன்டகிரேஷன் இங்க போட்டிருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணி எடுங்க. தட்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டி மைனஸ் 2d டேஷ் இன்டூ இந்த c பிளஸ் 3xங்கிறது தான் ஒய்ன்னு மாற்றணும். அப்போ இது ஒய் சைன் எக்ஸ் மைனஸ் ஆஃப், இங்க ஒரு மைனஸ், ரெண்டு சேர்ந்தா பிளஸ், அப்போ பிளஸ் 3 காஸ் எக்ஸ் இப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அது ஈஸியா நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன் சார் திடீர்னு எனக்கு இந்த மாதிரி போய் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு என்னது அந்த எம்முக்கு வந்து -3 எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை போய் பார்த்து இதை பேஸ் பண்ணி தான் அதை எடுக்கணுங்க. எதை பேஸ் பண்ணி எடுக்கணுங்கிறது இங்கதான் இருக்குங்க. ஸோ அப்போ எம்முக்கு வந்து இந்த இடத்துல ஸ்லோப் பாருங்க, இந்த ஸ்லோப் வந்து எம்முக்கு -3, அதனாலதான் அதை நம்ம இந்த மாதிரி மாத்துறோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, எம்முக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு இருக்குங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க 2ன்னு போட்டுக்கலாம். எம்முக்கு இதை செகண்ட் டேர்ம் பண்ணும்போது இதை 2 இதை யூஸ் பண்ணீங்கன்னா 2ன்னு போட்டுருக்கலாம். அது செய்ய போறோம் அடுத்தது. ஏன்னா இப்ப நமக்கு ஒண்ணு வெளியே அப்படியே வச்சுட்டே இருக்கிறோம் பாருங்க, அது ஒன்றும் தொத்திக்கிட்டு தானே இருக்குங்க. அதையும் பார்க்கணும். இப்ப அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது கிளியரா வந்துடும் பாருங்க. இப்ப இந்த கேஸ்க்கு வாங்க. இந்த வெளியில பாருங்க, இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. அப்ப இங்க வரும்போது நீங்க இதை கன்சிடர் பண்ணி தான் அந்த ஸ்லோப்பை நீங்க செட் பண்ணணும். நான் கீழே போடுறேன் பாருங்க இந்த இடத்துல. அதே இந்த இந்த இடம் பாருங்க, எம்முக்கு 2ன்னு கொடுக்குறேன். எப்படி சார் எம்முக்கு 2 கொடுத்தா, இங்க போங்க காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு போங்க. அங்க ஸ்லோப் எம்ங்கிறது வந்து 2 தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை பிரிக்கிறோம். அப்போ ஒய்ங்கிறது சி மைனஸ் 2x தான் போடணும். அங்க என்ன போட்டீங்க பாரு, ஒய்ங்கிறது சி மைனஸ் எம்எக்ஸ் ஃபார்மேட் படி பார்க்கும்போது இங்க நீங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் 2x அப்படின்னு போடுறோம். அப்போ எம்முக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் டேலி ஆகிக்கும் இங்க இருக்கிற மைனஸ். ஆனா அங்க நீங்க மைனஸ்ல கொடுக்கும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு வந்துடும். இங்க ஃபார்முலால மைனஸ் தான் இருக்கு. அது அழகா டேலி ஆகி தான் உட்காரும். புரிஞ்சுக்காங்க அது எப்படிங்கிறது. தட்ஸ் ஈக்குவல் டு, ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க, இன்டகிரல் சாரி, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்டகிரேட் பண்ணும். டினாமினேட்டர் டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் பண்ணணும். இந்த ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒய் அப்படிங்கிறது சி மைனஸ் 2x, சி மைனஸ் 2x இன்டூ சைன் எக்ஸ் பிளஸ் 3 காஸ் எக்ஸ். டினாமினேட்டர் இருக்கிற டிஃபரன்சியேஷன் தான் செய்யறோம். ஸோ இன்டூ டிஎக்ஸ். இதை செஞ்சா போதும். இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா இருக்கு, இது செகண்ட் ஃபங்க்ஷனா இருக்கு, இது தனிப்பட்ட முறையில் இருக்கு. அதை என்ஜாய் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப அப்படியே சால்வ் பண்ணலாம். கவனிங்க, இதை மேல சொன்ன அதே கான்செப்ட் வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வைக்க சொல்லிடணும். அப்ப சி மைனஸ் 2x அப்படியே இருக்கணும். செகண்ட் ஃபங்க்ஷனை தான் என்ன சொல்லியிருக்கோம், இந்த காசுக்கு டிஃபரெண்ட் காசுக்கான இன்டகிரேஷனை போட்டோம். அப்ப சைனுக்கான இன்டகிரேஷனை போடணும். இங்க சைனுக்கு இன்டகிரேஷன் மைனஸ்ல வந்துடும், மைனஸ் காஸ் எக்ஸ். ஃபார்முலாவிலே ஒரு மைனஸ் வந்துடணும், ஃபார்முலாவிலே ஒரு மைனஸ் வந்துடணும். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும். டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா சி 0 ஆயிடும். அந்த 2xன்னு இருக்கிறது -2 மட்டும் வந்துடும். அடுத்தது இங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணி போடணும். ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்க, இந்த காசுக்கு இன்டகிரேட் பண்ணீங்கன்னா சைன் ஆயிடும். ஸோ இந்த பார்ட் முடிஞ்சது. பிளஸ் இந்த 3 காஸ் எக்ஸ் இருக்கு, அப்போ 3 சைன் எக்ஸ்ன்னு வந்துடும். காஸ் எக்ஸ் இன்டகிரேஷன் சைன் எக்ஸ். இதெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. சி மைனஸ் 2x தான் நமக்கு என்ன வருது, சி மைனஸ் 2xங்கிறது ஒய் ஆயிடுச்சு. இங்க ஒரு மைனஸ், அப்போ இது மைனஸ் ஒய் காஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ இங்க வாங்க, இது ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ், பிளஸ் ஆயிடும். இங்க ஒரு மைனஸ், ஓவராலா மைனஸ்ல வருது. 2 சைன் எக்ஸ் பிளஸ் 3 சைன் எக்ஸ். இப்போ இதை சால்வ் ஆதா பாருங்க, இது ரெண்டுலயும் ஒன்று குறையுது. அப்போ மைனஸ் ஒய் காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ், 3ல 2 போச்சு 1. ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லையும் கேள்வி கேட்டா விட்டுறாம இதையும் ட்ரை பண்ணி போட்டுருந்தோம். இதுதான் அதிகபட்சமா அதில் கொடுத்துருக்கிற விஷயங்க. அடுத்தது நான் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் ஹோமோஜீனியஸ்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, பர்டிகுலர் இன்டகரல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம நான் ஹோமோஜீனியஸ் பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிற கான்செப்டையும்
நான் ஹோமோஜினியஸ் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த லேப்லாஸ், ஈத் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லிப்சி கண்டிஷன் ஒன்று இருக்குங்க. ஸோ அதை அடுத்த கிளாஸில் அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுவரை நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய நியூலி ஆடட் கண்டென்ட்ல ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ல இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே நேரத்தில் பர்டிகுலர் இன்டெகிரல் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற விஷயங்களை இந்த காணொலி மூலிமா நீங்க தெரிஞ்சுக்காங்க. ஸோ அடுத்து நம்ம இதோட இன்னும் பெண்டிங் பார்ட் பார்த்துட்டு அல்ஜிப்ரா பகுதிக்கு போகலாம். தேங்க்யூ.